தலைப்பை கூட பாருங்க. சமூக சீர்கேட்டுக்கு பெரிதும் காரணம் யாரு? பிள்ளைகளா பெற்றோர்களா? அப்ப பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய குற்றங்களையும் தீமைகளையும் சுட்டிக்காட்டும் போது அவை நம்மிடத்தில் இருந்தால் அதை அவர்கள் களை எடுக்க வேண்டும். பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் செய்யக்கூடிய சமூக சீர்கேட்டை சுட்டிக்காட்டும் போது அவர்கள் அதிலிருந்து அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இது போன்ற பொதுக்கூட்டங்களிலே நான் பங்கேறும் போது யாருக்கோ இதை சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. அதில் சொல்லப்படக்கூடிய தீமை நம்மிடம் இருக்கிறதா, அதில் சொல்லப்படக்கூடிய நன்மை நம்ம செய்கிறோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யணும். ஏனென்றால் இன்று இருக்கக்கூடிய உலக வாழ்க்கை நாளுக்கு நாள் சமூக தீமை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மனிதன் அவனுடைய வளர்ச்சிக்காக கண்டுபிடிக்கப்படக்கூடிய பொருட்களே அவனது வீழ்ச்சிக்கு காரணமாக ஆகிறது. உதாரணத்துக்கு மொபைல் போனை எடுத்துக்கங்க. குர்ஆனிலே சொல்லுகிறான், இப்படியெல்லாம் ஒரு கலப்படம் செய்யக்கூடாது, சமூகத்தில் தீமை செய்யக்கூடாது என்று தடுத்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்னைக்கு எண்ணற்ற சமூக தீமைகளிலே இன்னைக்கு இளைஞர்களும் பெற்றோர்களும் மூழ்கி கிடக்கிறத பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் என்ன என்பதை பற்றி பெற்றோர்கள் தான் சமூக தீமைக்கு காரணம் என்று ஒரு அணியினரும், இல்ல பிள்ளைகள் தான் சமூக தீமைக்கு காரணம் என்று இன்னொரு அணியினரும் இங்கு வாதிட இருக்கிறார்கள். அவர்களின் அந்த உரையாடலை கேட்டு இறுதியில் நாம் பெற்றோர்களா அல்லது பிள்ளைகளா என்ற தீர்ப்பை வழங்குவோம். இதில் முதலாவதாக சமூக சீர்கேட்டுக்கு காரணம் பிள்ளைகளே என்று முதலிலே பேச வராங்க சம்சுல் ஹுதாயா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக தீமை அதிகரிக்க பெரிதும் காரணம் பிள்ளைகளே என்ற அணியின் சார்பில் முதலாவதாக பேச வந்துள்ளேன். சமூக தீமை அதிகரிக்க பெரிதும் காரணம் பிள்ளைகள் தான். பிள்ளைகளால தான், இந்த இளைய சமுதாயத்தினால தான் இந்த சமூகத்தில் ஏராளமான தீமைகள் பரவிக்கொண்டும் அதிகரித்து கொண்டும் செல்கிறது. இன்னைக்கு இந்த இளைய சமுதாயம் எப்படி இருக்கு எண்ணிக்கொண்டு இருக்காங்க. இப்படி தன்னுடைய இஷ்டத்திற்கு மனம் போன போக்கிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழலாம் என்பதன் முடிவு பிள்ளைகளினால் இந்த சமூகம் எவ்வளவு பெரிய சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? சினிமாங்கிற ஒன்று தான் நிச்சயமா காரணமா இருக்கு. இந்த சினிமாங்கிற ஒண்ணுக்கு அடிமையாகி எத்தனை பிள்ளைங்க தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறாங்க. அப்படி மாத்துறதுனால தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. இன்னைக்கு உள்ள இளைஞர்களோட ஹேர் ஸ்டைல பாருங்களேன். நடுவுல மட்டும் கீரிப்புள்ள மாதிரி முடி இருக்கும். நடுவுல மட்டும் கீரிப்புள்ள மாதிரி முடி இருக்கும். இந்த ரெண்டு பக்கம் முடி இருக்கும், இன்னும் மறுபக்கம் முடியே இருக்காது. இப்படி உள்ள பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு, ஏன் இப்படி முடிவெட்ட போகும்போது ட்ரிம் வந்து பாதியில வேலை செய்யாம போயிடுச்சா, இல்ல முடிவெட்டிட்டு இருக்கும்போது எந்திரிச்சது வந்துட்டியா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல இப்ப ரிலீஸ் ஆனிச்சுல அந்த படத்துல உள்ள அந்த ஹீரோட ஹேர் ஸ்டைல்னு சொல்றாங்க. இப்படி தங்களுக்கு பிடித்த பிரபலமான நடிகர்கள் போல தங்களுடைய ஹேர் ஸ்டைலையும் ஆடை அலங்காரத்தையும் மாற்றிக்கொண்டிருக்காங்க இன்றைய இளைஞர்கள். இப்ப உள்ள பிள்ளைங்களோட ஆடை எப்படி? நடுவர் அவர்களே, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுன்னா அதை தச்சு போடுறது தான் கலாச்சாரம். ஆனால் இன்னைக்கு ட்ரெஸ்ஸு நல்லாவே இருந்தாலும் கடைகளில் போய் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை வாங்கக்கூடிய நிலைமையாக தான் இன்னைக்கு இருக்கு. இப்போதான் அதான் நம்ம ட்ரெண்டு. ஆமாம் ஆடுவர்களே, அதான் இப்போ ட்ரெண்டாக இருக்கு. இப்படி கிழிந்த ஆடைகளையும் ஹேர் ஸ்டைலையும் மாற்றுறதுன்னு சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறது தான் நாளைக்கு பெரிய அளவில் சீரழிவில் போய் முடியுது. இப்படியாக படிப்புல கவனம் செலுத்தாம படத்துல கவனம் செலுத்தி தன்னுடைய கற்பனையான வாழ்க்கையிலே தன்னுடைய நிஜ வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. இதை நாமும் பார்த்துக்கிட்டு இருக்கோமா இல்லை நடுவர் அவர்களே? ஆரம்பத்துல டிவி தியேட்டர்னு ஆரம்பிச்சது இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சியினால போன்ல வந்து நிக்குது. இந்த போன்ல சினிமாக்களை பார்ப்பதற்கென தனித்துவமான ஆப்களை ஏற்றி அதற்குன்னு காசு செலவு செய்து பொருளாதாரத்தையும் நேரத்தையும் வீணெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். இப்படி இப்ப ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கூட அவங்க கூட பழகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அவங்க வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸையும் இன்ஸ்டா ஸ்டோரியையும் பார்த்தாலே தெரிஞ்சிடும்.
ஏன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டமா இருக்காங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சினிமா பாடல்களையும், சந்தோஷமா இருக்காங்கன்னா அதற்கு ஏற்ற மாதிரி சினிமா பாடல்களையும், இன்னும் அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள் உள்ள பாடல் காட்சியா இருந்தாலும் சர்வ சாதாரணமா ரீல்ஸ் போடுறது, அற்பம் அதுல வர லைக்ஸ்க்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும், இப்படி அற்பத்திலும் அற்பமான இந்த விஷயங்களுக்காக தங்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறி செல்லக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்கிறாங்க. இப்படி இசைகளை ஸ்டேட்டஸ் வைக்கிறதன் மூலமா அந்த பாவத்தையும் சுமந்துக்கிறாங்க. இன்னும் அதை கேட்டு மனம் செய்யக்கூடியவங்களுடைய பாவத்தையும் சேர்த்து சுமக்கக்கூடிய வாய்ப்பை இப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறதன் மூலமா நினைச்சுக்கிறாங்க. எப்படி அவர்கள் தங்கள் பாவச்சுமைகளையும் தங்கள் பாவச்சுமைகளுடன் அவர்கள் வழிகெடுத்தோரின் பாவச்சுமைகளையும் நிச்சயமா சுமப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்றான். இப்படி இசைகளை ஸ்டேட்டஸில் வைக்கிறதன் மூலமா அதை அந்த பாவத்தையும் நினைச்சுக்கிறாங்க. அதை நல்லாம அதை கேட்டு மனம் செய்யக்கூடிய பாவத்தையும் சேர்த்து சுமந்துக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தன்னோட குர்ஆன்ல சொல்றான். இப்படியாக இசைக்கு அடிமையாகிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்படி நம்ம இசையை கேட்கும் போது நம்முடைய உடல்களில் அட்ரினல் அப்படிங்கிற ஒரு சுரப்பி ஒன்று சுரக்குது. இது இயற்கையாக சுரக்கிறது தான். ஆனால் இந்த இசையை நம்ம கேட்கும் போது நம்முடைய உடல்களில் அதிக அளவில் சுரக்குது. அப்படி அதிக அளவில் சுரக்கும் போது நம்ம உடலுக்கு என்ன தீங்கு ஏற்படுது, நம்ம உடலுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நம்முடைய சிந்தனையே மழுங்க வச்சிருது, நம்முடைய மன வலிமையை குறைத்து நம்மளுக்கு பலவீனத்தை ஏற்படுத்துது. இப்படியாக இந்த இசை உடல்களுக்கும் பல்வேறு வகையான தீமைகள் தரக்கூடியதா இருக்கு. இந்த இசையை ஹெட்ஃபோன் மாட்டி கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. வேற எந்த சத்தமும் கேட்டக்கூடாது, இசையோடைய சத்தத்திலேயே மூழ்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெட்ஃபோனை மாட்டி கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. பின்னாடி செவுட்டு மிஷினை மாட்டிக்கிறதுக்காக இப்பயே ஹெட்ஃபோனை மாட்டிக்கிறாங்க போல. இப்படி ஹெட்ஃபோனை மாட்டிக்கிறதுனால இது காதுகளுக்கும் பல பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்குன்னு இங்கிலாந்து மருத்துவர் எம்மா ஹாரிசன் அப்படிங்கிறவங்க 2700 நபர்களை வச்சு ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க. என்ன ஆராய்ச்சி அப்படின்னா இசையை அதிக சத்தத்தில் வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்படி அதிக அளவில் சத்தத்தை வச்சு ஆராய்ச்சி செய்யும் போது 2700 நபர்களில் 80% பேருக்கு காதுகளில் கோளாறு ஏற்பட்டதா ஆய்வறிக்கை வெளியிடுறாங்க. இப்படி இந்த இசை மன ரீதியா பல பிரச்சனைகளை தரது மட்டும் இல்லாம காதுகளுக்கும் பல பிரச்சனைகளை தரக்கூடியதா இருக்கு. இப்ராஹிம் நபியுடைய இளமை பருவத்துல அவங்க எவ்வளவு புத்தி கூர்மை அறிவு வாய்ந்தவங்களா இருந்தாங்க. சின்ன சிலைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதனுடைய கோடாலியை போய் பெரிய சிலையோட கையில கொடுத்துடுறாங்க. கொடுத்துட்டு எந்த மக்கள் இந்த சிலையை இறைவன் வணங்கினாங்களோ அதே மக்களுடைய வாயாலேயே இது ஒரு கல், இது எப்படி இந்த சிலையை எல்லாத்தையும் உடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல வச்சாங்க. அந்த அளவுக்கு அறிவு வாய்ந்தவங்களா புத்தி கூர்மையுடையவங்களா இருந்தாங்க. ஆனா இன்றைய இளைஞர்கள் சினிமால மூழ்கி புத்தி மழுங்கியவங்களா இருக்காங்க. அப்படி புத்தி மழுங்கி போய் அமைதி இல்லாம தூக்கம் இல்லாம மனக்குழப்பத்தினால அவங்களுடைய உடல்களுக்கும் பல தீங்குகள் ஏற்படுறது இல்லாம இந்த சமூகத்திலும் பல தீமைகள் ஏற்பட காரணமாயிருது. எப்படி பிறருடைய பொருட்களை அபகரிப்பது, எப்படி இன்னைக்கு பெண்களை ஆபாசமான முறையில் வீடியோ எடுப்பது, தற்கொலை செய்வது, தற்கொலைக்கு தூண்டுவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, இப்படி கேடுகட்ட செயல்களினால் சமூக சீர்கேட்டிற்கு காரணமாகிவிட்டார்கள். சமூகத்தை சிறந்ததாக மாற்ற வேண்டிய இளைஞர்கள், சமூகத்தை சிறந்ததாக்கி சீர்தூக்க காரணமாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் இன்று சமூக சீர்கேட்டிற்கு காரணமாகிவிட்டார்கள். எனவே சமூக தீமை அதிகரிக்க பெரிதும் காரணம் பிள்ளைகளே என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி சம்சுல் ஹுதாயா அவர்கள் இன்றைய இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய சமூக தீமைகளை நீண்ட நெடிய ஒரு பட்டியலை இட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் 100% உண்மைதாங்க. தினந்தோறும் அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில தினமும் எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த தலைமுடி பிரச்சனை தான். எண்ணெயை தடவுடா முடியாது, இப்படி எண்ணெயை தடவாம என் பின்னாடி வந்து என் மானத்தை வாங்காதடா, நல்லா வாங்குவேன். அதாவது அம்மா அவங்களுடைய ஆக்ரோஷத்தை கொட்டி தீர்த்து 1000 வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனா மகன் பேசக்கூடிய ஒரே வார்த்தை முடியாது. என்ன செய்வான், கடையில போய் சுத்திலையும் முடிய எடுத்துடுறது. நடுப்புற முடிய வச்சா சைட்ல பார்த்தா ஊட்டி மெயின் ரோடு மாதிரி வளைஞ்சி 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 1000 கோடுகள் இருக்கும். எதுக்குடா, இதானே இப்ப ஃபேஷனே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு புறம் மலித்து ஒரு புறம் முடியை வைத்திருக்கக்கூடியவர்களை சபித்துள்ளார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் இறங்கக்கூடிய அளவுக்கு இன்றைய இளைய சமூகத்தின் நிலை, பிள்ளைகளின் நிலை சென்று கொண்டிருக்கிறது. இல்ல நீங்க என்ன காரணம் சொன்னாலும் சரி, பெற்றோர்களை இந்த மாதிரி சில சீமைகளை செய்யதான் செய்யறாங்க அப்படின்னு அடுத்து பெற்றோர்களே என்று பேச வராங்க சகோதரி நஃபீலா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக தீமை அதிகரிக்க அதிக காரணம் பெற்றோர்களே என்ற எங்கள் அணியின் சார்பாக நான் பேச வந்துள்ளேன். சமூகத்தில் தீமை அதிகரிக்க அதிக காரணம் பிள்ளைகள் தானே. நடுவர் அவர்கள் சொல்லிடணும்னு எதிரணி சகோதரி இப்பெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. சமூகத்தில் தீமை அதிகமாகிட்டே போறதுக்கு பிள்ளைங்களாம் காரணமா இருக்காங்க. நடுவர் அவர்களே, ஒரு புள்ள இப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு தப்பு செய்யுது, அப்ப அதை பாக்குறவங்க என்ன கேட்பாங்க? இது யாரோட பிள்ளை? அம்மாவை அப்பா தப்புன்னு உனக்கு சொல்லி தரல? அப்ப இதுதானே நடுவர் அவர்களே நம்ம அனைவரோட கேள்வியாவும் இருக்கும். அப்ப ஒரு புள்ள தப்பு செஞ்சா அங்க யார் தான் காரணமாகிறது? பெற்றோர் தான். பெற்றோர் செய்யற தப்புனால, பெற்றோர் செய்யற தப்ப பார்த்து பார்த்து வளர்ற புள்ள அந்த தானும் தவறு செய்ய காரணமாகறாங்களே தவிர எந்த விதத்திலையுமே பிள்ளைங்களே அவங்க செய்யற தப்புக்கு காரணமா ஆகவே மாட்டாங்க. பெற்றோர்களிடமிருந்தே சின்ன பிள்ளையா இருக்கிறதுலேருந்தே பிள்ளைங்க ஒவ்வொன்றையும் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எப்படி தப்ப ஆரம்பிக்குது? எல்லாரும் வீட்டில் தான் இருப்போம், வெளியில எங்கேயும் போக மாட்டோம். ஆனால் வெளியிலேருந்து வந்து யாராவது மதியம் சாப்பாடு தரீங்களான்னு கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் வெளியூர் போகிறோம் அப்படின்னு பொய் சொல்றது. அப்போ இதை பார்த்து வளர்ற பிள்ளை என்ன பண்ணும்? நம்மள்கிட்ட சாப்பாடு கேட்டால் நம்மளையும் இப்படி தான் செய்யணும்னு நினச்சி வளரும். அப்போ இப்படி பெற்றோர் தப்பு செய்கிறத பார்த்து பார்த்து வளர்ற புள்ள தானும் தப்புலையே மூழ்கினவங்களா வளர ஆரம்பிச்சிருவாங்க. பல பிள்ளைங்க சினிமாவை பார்த்து அந்த கற்பனையான வாழ்க்கையிலேயே தன்னுடைய நிஜ வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க அப்படின்னு எதிரணி சகோதரி அவங்க சொன்னாங்க. ஏன் இப்படி சினிமால மூழ்கிறதுக்கு என்ன காரணம்? பிறந்த உடனே பிள்ளைங்க என்ன தியேட்டர் வாசல்ல போய் உட்கார்றாங்க? இல்ல, பெற்றோர் சீரியல்ல மூழ்கி பொழுதுக்கும் அதிலே கிடக்குறாங்க. அதை பார்த்து பார்த்து வளர புள்ள அம்மாவோட உட்கார்ந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சு அப்படியே போக போக சினிமால போய் மூழ்குது. கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறதுக்கும் பாட்டு கூத்துன்னு இப்படி பிள்ளைங்க வளர்ந்ததுக்கும் யார் தான் காரணம் நடுவர் அவர்களே? பெற்றோர் தான். பெற்றோர் சீரியல் எனும் விதையை விதைத்ததன் விளைவுதான் இன்னைக்கு பிள்ளைகள் சினிமாவை அறுவடை செய்ய காரணமாகிடுச்சு. அப்ப இப்படியா ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைங்களை வளர்த்திருக்கிறது? நல்ல முறையில பிள்ளைய வளர்ப்பதற்கு லுக்மான் ஒரு சிறந்த முன்னோடி. அவர் தன்னோட மகனுக்கு சொல்லும் அறிவுரை, யாபுனைய என் அருமை மகனே, அக்கீமிஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டே, வஅமுர் பில் மஅரூஃப் நன்மையை ஏவே, வன்ஹு அனில் முன்கர் தீமையை தடே. உனக்கு எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் நீ பொறுமையாக இரு, இப்படிதான் உறுதியாக இருக்கணும் என்று சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை வளர்க்க வேண்டியவங்க இன்னைக்கு சீரியல்ல மூழ்கி எங்க நேரத்துக்கு நம்மளே தொழுகிறது இல்ல, அப்புறம் எப்படி புள்ள ஒழுங்கா தொழுவோம்? ஏய் தொழுவு, குர்ஆன் எடுத்து வச்சு ஓது அப்படின்னு புள்ளை கிட்ட சொல்லிட்டு நம்ம போய் சீரியல்ல உட்கார்ந்தா புள்ள எப்படி கேட்கும்? அப்படி என்னதான் அந்த சீரியல்ல வருது? எப்படி நல்லபடியாக அறிவை வளர்க்கலாம், எப்படி நல்ல முறையில குடும்பத்தை பார்த்துக்கலாம், எப்படி நம்ம நல்ல முறையில குடும்பத்தை பார்த்துக்கலாம், எப்படி நம்ம பிள்ளைய சமூகத்துல நல்ல பிள்ளையா பெரிய ஆளா கொண்டு வர்றதுன்னு இப்படிலாம அதுல போடுறான். முக்கியமான கட்டம்லாம் முடிஞ்சிடும்னு உட்காந்து பாக்குறதுக்கு எப்படியெல்லாம் திட்டம் போட்டு நல்ல முறையில இருக்கிற குடும்பத்தை பிரிக்கலாம், எப்படி நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி திருடலாம், எப்படி அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கலாம். இன்னொரு முக்கியமான கதை ஒண்ணு இருக்கு. என்ன? மாமியார் மருமகள் சண்டை. அந்த கதை இருக்கனால தான் இன்னைக்கு சீரியலே ஓடிக்கிட்டு இருக்கு. மாமியார் நல்லவராக இருந்தா மருமகளை கெட்டவரா காமிக்கிறது, மருமக நல்லவராக இருந்தா மாமியாரை கெட்டவரா காமிக்கிறது. அதிகபட்சம் மாமியாரை தான் கெட்டவங்களா காமிப்பாங்க. மாமியாங்களை கெட்டவங்களா காட்டின சீரியல்லாம் மருமகளுக்கு பிடிக்கும், மருமகளை கெட்டவங்களா காட்ட சீரியல் எல்லாம் மாமியாருக்கு பிடிக்குமா? ஆமா நடுவர் அவர்களே, அம்மாவும் மகளும் எப்படி அன்பா நல்ல முறையில வாழ்றோமோ அது போல அழகான உறவு தான் இந்த மாமியார் மருமகள் உறவும். ஆனா இன்னைக்கு மாமியார் மருமகள் உறவுனாலே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க உறவுன்னு ஆச்சு. மாமியார் மருமகள் உறவு என்றால் சண்டை போடும் உறவு என்ற அர்த்தம் இல்ல.
இப்படி பெற்றோர்கள் சீரியல்ல மூழ்கி டெய்லியும் அதை பார்த்து பார்த்து நம்ம மனசுல எப்படி தப்பா பதிஞ்சிடுச்சு. எந்த அளவுக்கு இந்த சீரழிவுல மூழ்கி கிடக்குறாங்க. இன்னைக்கு வீட்டுக்குள்ள திருடனே வந்து திருடிட்டு போனாலும் தெரியாது. கரெக்ட் அலாரம் வச்சு கரெக்டா டைம்க்கு உட்காந்துட வேண்டியது, இல்லைன்னா வக்து போயிடும்ல. தடிக்கி உழுவ போனானே, யாரும் காப்பாத்தினாங்களா என்னன்னு தெரியலையே, அதுக்குள்ளேயும் இப்படி கரண்ட்டை கட் பண்ணிட்டானோலே, நல்லா இருப்பானோலா. அந்த வேலையில இருக்கவங்க மட்டும் கேட்டா அவ்வளவுதான், அந்த வேலையை விட்டே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க. பாதிலே விட்டாச்சு, மீதிக்கதே யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு பெண்கள் பயான் இருக்கு, வந்துடுங்கன்னு சொன்னா எனக்கு எங்கம்மா நேரம் இருக்கு, வீட்டு வேலையை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த சீரியல் எடுத்துக்கிட்டா, சீரியலுக்கு வேலையே இருந்தாலும் அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி வச்சு சீரியலை பார்க்கறது, கதையை கேட்கறது. இப்படி ஒரு பக்கம்னா கரண்ட், இன்னொரு பக்கம் கரண்ட் போனா என்ன, என்ன ஆனா என்ன, நாங்க போன்ல ஏத்தி சேர்த்து வச்சு மொத்தமா பார்த்துக்குவோம். டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல, நம்மளும் மாறணும். இப்படி ஒரு சிலர் இருக்காங்க. இப்படி பெற்றோர் சீரியல்ல மூழ்கி இருக்கும் வீட்டுல ஒரு சிறுமி ஆசிட தெரியாம குடிச்சு இறந்தே போச்சு. இன்னொரு பக்கம் சீரியல்ல தன் மேல மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு எரிஞ்சு போற மாதிரி ஒரு காட்சி. அதை பார்த்த சிறுமி தன்னை சுத்தி பேப்பரை கிழிச்சு போட்டுக்கிட்டு அந்த பேப்பரை கிழிச்சு விடவும் அதுவும் சேர்ந்து இறந்தே போச்சு. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலே நாம் அனைவரும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிலூன், அவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனா இங்க தீனை மறந்து வீணிலே மூழ்கி சமூகத்துல சிறந்தவங்களா பிள்ளைங்களை வளர்த்தெடுக்க வேண்டியவங்க இன்னைக்கு பிள்ளைங்களை சினிமால மூழ்கடிக்க காரணமாயிட்டாங்க. எனவே சமூக தீமை அதிகரிக்க பெரிதும் காரணம் பெற்றோர்களே என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி நஃபீலா அவர்கள் சும்மா பிள்ளைங்களை போய் மொபைல் பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க, சினிமாவில் இருக்கிற ஹீரோ பின்னாடி சுற்றுறாங்க, செல்ஃபோன் பார்க்குறாங்கங்கிறீங்களே, பெற்றோர்களாகிய நீங்கள் மட்டும் என்ன ரொம்ப சுத்தமா? நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் சீரியல் பார்க்குறீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான ஆதாரங்களை கொடுத்தாங்க. சகோதரி சொல்லும் போது நமக்கும் பல நினைவுகள் வருது. ஏன்னா இந்த பெண்கள் எந்த அளவு சீரியலிலே மூழ்கி கிடக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். சமீப காலங்களுக்கு முன்னால், ஏன்னா இப்பெல்லாம் சீரியல் மிஸ் ஆயிடுச்சுன்னா யாரும் கவலைப்படுறது இல்லைங்க. ஏன்னா யூடியூப்ல எப்போ வேணாலும் தட்டி பார்க்கலாம்ல. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி 2 அம்மா உட்காந்துருக்குறாங்க, வயசான அம்மா. அதில் ஒரு அம்மா இன்னொரு அம்மாட்ட சொல்றாங்க, ஒரு 7 to 7:30 எங்க ஊர்ல கரண்ட் போகுது. ஏன்னா சமீப காலங்களுக்கு முன்னால் இது போல எல்லா ஊர்லயுமே 2 மணி நேரம் கரண்ட் கட்டாச்சு. அந்த நேரத்தில் இது நடந்தது. அந்த 7 to 7:30 தான் நான் விரும்பி ஒரு 5 சீரியலை பார்ப்பேன். இப்ப பார்க்கவே முடியல, கதை என்ன ஆச்சோ அப்படின்னு கவலைப்பட்டாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, 7 to 7:30ன்னா ஒரு சீரியல் தானே பார்க்க முடியும். இந்த அம்மா என்னன்னா 5 சீரியலுங்குது அப்படின்னு எனக்கு சந்தேகம். நானும் யோசிச்சு பார்த்தேன், விடை கிடைக்கலங்க. சரி விடையா அந்த அம்மாட்டியே கேட்டுடலான்னு அவங்கள்ட்ட கேட்டேன். ஏம்மா 7 to 7:30 ஒன்று தானே பார்க்க முடியும், நீங்க 5ங்கிறீங்களேன்னு. அதுக்கு அந்த அம்மா சொன்ன காரணம், அது இல்லம்மா, ஒவ்வொரு சீரியலை வைப்பேன், திடீர்னு அப்ப விளம்பரம் வந்துடும், சரி அந்த நேரத்தை எதுக்கு வீணடிப்பானேன்னு அடுத்த சீரியலை மாத்துவேன். சில நேரத்தில் 2த்துலயும் விளம்பரம் போட்டுருவான். சரி நான் அடுத்த சேனலை மாத்துவேன். இப்படி மாத்தி மாத்தி அரை மணி நேரத்தில் 4 சீரியலை பார்ப்ப மாட்டாங்க. அரை மணி நேரத்தில் 4 சீரியல்னா 6 to 10னா எத்தனை சீரியல் கணக்கு எங்கேயோ போயிடுக்குதுங்க. இவ்வளோ சீரியலை பார்த்து இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த நேரத்தையும் வாழ்வையும் வீணடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அம்மாட்ட போய் பேச பயப்படுது சீரியல் பார்க்கும்போது. ஏய் இந்த நேரத்துல போய் அம்மாட்ட பேசாதடி, பேசுறேன்னு வச்சுக்க பொத்துன்னு அடி விழுவோம். இன்ட்ரெஸ்டா சீரியல் பார்த்துட்டு இருக்கு. அதையும் மிஞ்சி அந்த புள்ள மொபைல் ஏதோ உடஞ்சு போச்சு, பேனா உடஞ்சிருச்சு, பென்சில் உடஞ்சிருச்சு போய் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, சைத்தானே அப்படின்னு ஒரு அடி விழும். நல்ல சீரியல் நல்ல கட்ட பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்படி என்னைய பார்க்க விடாம தடுத்துட்டியே சைத்தானேன்னு அடிக்கிறாங்க பிள்ளைய. இதுல யாரு சைத்தான்னு தெரியல, நாம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்ப இவங்க சைத்தானுடைய வேலையை பார்த்துக்கிட்டு பிள்ளைய திட்டுறாங்க. இன்னைக்கு நம்ம அல்லாஹ் கொடுத்த இந்த நேரத்தை இப்படி வீணடித்து கொண்டு இருக்கிறோமே, எப்ப வேண்டுமானாலும் நம் உயிர் படிக்கப்படுகலாம். நான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் அஸ்ஸதக வ அகும் மினஸ் ஸாலிஹீன். மலக்குமார்கள் உயிரை கைப்பற்ற வரும்போது அடியார்கள் கேட்பாங்களா, மலக்குமார்கள் அல்லாஹ் விட்டது எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வாங்கி கொடுங்களேன், நல்ல அமல் செய்யாம இருந்துட்டனே, தான தர்மம் பண்ணாம இருந்துட்டனே, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நாங்க ஓடி போய் பண்ணிட்டு வந்துடுறோம். அப்ப அது நமக்கு அவகாசம் இல்ல. நாம் சீரியலை பார்த்து நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறோமே. நமக்கு அல்லாஹ் கொடுத்த
நமக்கு வழங்கிய நேரம், அந்த நேரத்தை நன்மையான வழியிலே செலவிடாம இப்படி சீரியல்ல செலவழிச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, யார் மரணம் அடையும் போது அவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்று முடிகிறதோ அவர் என்றாவது ஒரு நாள் சொர்க்கம் சென்று விடுவார். நாம் சீரியல் பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல மலக்கு நம்ம உயிரை கைப்பற்ற வந்தா நமக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் வருமா, இல்ல பாக்கிய லட்சுமி ராஜா ராணி வருமா? ராஜா ராணி வேணா சீசன் 2 வருங்க. நம்மளுக்கு சீசன் 2லாம் கிடையாது. வாழ்வென்றால் மரணத்தோடு முடிந்து விட்டது என்று அல்லாஹ்வை அஞ்சி இனி வரக்கூடிய காலங்களிலாவது இது போன்ற தீமைகளில் இருந்து பெண்களாகிய நாம் விடுபட வேண்டும். அடுத்து நீங்க எப்படி இப்படிலாம் சீரியலை பத்தி பேசிட்டா உங்களுக்கு தீர்ப்பளிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்கிட்ட அதை விட பெரிய ஆதாரம் இருக்குங்க அப்படின்னு அடுத்து பிள்ளைகளே என்று பேச வராங்க ரிஃபாயா பானு அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சமூக தீமைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா? இந்த பட்டிமன்றத்தில் சமூக தீமைகள் பெருகுவதற்கு பெரிதும் காரணம் பிள்ளைகள் தான் என்ற என் அணிக்கு வலு சேர்ப்பவளாய் நான் பேச வந்துள்ளேன். மனிதர்களுக்கு அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை தந்திருக்கான். அதுல ஒண்ணுதான் இந்த இளமை பருவம். ஏன் இந்த இளமை பருவத்தை அருட்கொடைன்னு சொல்றேன்னு சொன்னா, இந்த பருவத்துல தான் ஆற்றலும் அனுபவமும் அறிவும் இருக்கும். இப்போ குழந்தை பருவத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, குழந்தை பருவத்துல எந்த ஒரு அறிவும் இருக்காது. பிறரை சார்ந்திருக்கக்கூடிய பலவீனமான பருவம். அதே மாதிரி முதுமை பருவத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, முதுமை பருவத்துல அனுபவம் இருக்கும். இதை செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு அனுபவம் இருக்கும். ஆனா அதை செய்வதற்கான ஆற்றல் இருக்காது. ஆனா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பருவம் தான் இந்த இளமை பருவம். இந்த இளமை பருவத்துல அல்லாஹ் பலத்தை தந்திருக்கான். அதனாலதான் இதை அருட்கொடைன்னு சொல்றோம். இந்த இளைஞர்கள் தான் நாட்டோட வளர்ச்சிக்கே காரணமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு சைனால இளைஞர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால அங்க உள்ளவர்கள்லாம் பயப்படக்கூடிய ஒரு நிலைமை. அப்படி இளைஞர்கள் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இளமை பருவம் அப்படிங்கிறது ஒரு பலமான பருவம்னு சொல்லி 1400 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்லிட்டான். அல்லாஹுல்லதி ஹலககும் மின் லுஃபின், பலவீனமான நிலையில் அல்லாஹ் உங்களை படைத்தான். சும்ம பிறகு ஜஅல மின் பஅதி லுஃபின் குவா, பலவீனத்திற்கு பிறகு பலத்தை ஏற்படுத்தினான். சும்ம பிறகு ஜஅல மின் பஅதி குவத்தின் லுஃப வ ஷைபா, பலத்துக்கு பின் பலவீனத்தையும் நரையும் ஏற்படுத்தினான். யஹ்லுகு மா யஷாஉ, அவன் தன் நாடியதை படிப்பான். வஹுவல் அலீமுல் கதீர், அவன் அறிந்தவன் ஆற்றலுடையவன். அப்போ அந்த அளவுக்கு இளமை பருவம் அப்படிங்கிறது பலமும் துணிவும் ஆற்றலும் அறிவும் கொண்டதாக இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் இதையெல்லாம் சரியான முறையில தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தாம போதைப் பொருளுக்கு அடிமையாகி சமூக சீர்கேட்டுக்கே காரணமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு 13-15 வயசுல உள்ள பிள்ளைகள்லாம் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, எதிரணியில உள்ள சகோதரி சொன்னாங்க, பெற்றோர்கள் செய்யற தப்பை பார்த்து பார்த்து வளர புள்ள தானும் அந்த தப்புல மூழ்கி அந்த தப்பை செய்யறதுக்கு காரணமாக இருக்கிறதே தவிர எந்த விதத்திலையும் பிள்ளைகள் செய்யற தப்புக்கு அவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிரணியில உள்ள சகோதரி சொன்னாங்க. இப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு பெற்றோர்களா காரணம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய புள்ள நல்லா படிச்சு தன்னுடைய வாழ்க்கைய சரியான முறையில அமைச்சுக்கணும் தான் நினைப்பாங்க. எந்த பெற்றோர்களும் தன்னோட புள்ள குடிகாரனா ஆகணும்னு விரும்புவாங்க நடுவர்களே? எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டாங்க. அது எதிரில் உள்ளவங்க சற்று சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒருத்தவங்க கிட்ட குடிப்பழக்கம் இல்லைன்னு சொன்னா அவனை சுத்தி இருக்கக்கூடிய அவனுடைய நண்பர்கள் என்னமா பண்றாங்க?
டே என்னடா மச்சான் இந்த வயசுல சரக்கடிக்கிற பழக்கம் இல்லாம இருக்கேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போய் ஜூஸை ஊத்தி கொடுக்கற மாதிரி சரக்க ஊத்தி கொடுக்கறாங்க. இன்னைக்கு உள்ள எந்த இளைஞராச்சும் தன்னுடைய நண்பனை வாடா நம்ம தொழுகைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நல்ல காரியங்களுக்காக அழைக்கிறாங்கன்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இது மாதிரி தீமையான விஷயங்களுக்கு தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறனாலதான் இன்னைக்கு சமூக தீமைகளை அதிகரிக்க பிள்ளைகளே காரணமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்ட்டிங்கிற பேர்ல பல்வேறு அனாச்சாரங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. புத்தாண்டு கொண்டாட்டம், பிறந்த நாள் கொண்டாட்டம்னு சொல்லி மார்க்கத்துல இல்லாத காரியங்களுக்காக குடிச்சிட்டு ரோட்டில கூத்தாடும் பிள்ளைகளாக இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள் வளர்ந்து வருது. அந்த அளவுக்கு தீமைகள்ல மூழ்கி இருக்கிறாங்க. இன்னும் சில பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா குடிப்பழக்கம் இருக்காது, ஆனா காதலுங்கிற மற்றொரு போதைக்கு அடிமையாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு காதல் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? என்ன செய்வாங்க? குடிச்சிட்டு மனசை தேத்திக்கிறாங்களாம். இப்படிதான் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களோட நிலைமை போய்கிட்டு இருக்கு. இந்த மதுனால தான் அதிக அளவுல விபத்துகள் கூட ஏற்படுது. இந்தியாவில் வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் மது குடிச்சிட்டு தன்னுடைய உயிரையும் இழக்கக்கூடிய நிலைமை. வலா துல்குபி ஐதீக்கும் இல தஹுலுகதி, உங்கள் கைகளாலேயே உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் தனக்கு தானே அழிவை ஏற்படுத்திக்க கூடியவர்களாக இருக்காங்க. எப்படி? ஃபுல் போதையில் என்ன பண்றாங்கன்னா பைக்ல போறாங்க. இதனால விபத்து ஏற்பட்டு தன் உயிரையும் இழக்கக்கூடிய நிலைமை. இதனால இந்த உலகத்திலையும் நஷ்டவாளியாகிறாங்க, நிரந்தரமான மறுமை வாழ்க்கையிலையும் நஷ்டவாளியாக ஆகிறாங்க. நடுவர் அவர்களே, இந்தியாவில் 16 கோடிக்கு மேற்பட்டவங்க இந்த மதுங்கிற விஷத்துக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. இதனால வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டு தன்னுடைய உயிரையும் இழக்கக்கூடிய நிலைமை. இன்னும் சொல்ல போனா வருஷத்துக்கு 30,000 பேர் கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு தன்னுடைய உயிரையும் இழக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த மதுங்கிற விஷத்தை குடிச்சா தன்னுடைய உயிரும் போகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடிமையாகி சமூக சீர்கேட்டுக்கே காரணமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு மது மட்டும் இல்ல, பல்வேறு வகையான போதைப் பொருள், கஞ்சா, ஹான்ஸ்ன்னு சொல்லி பல்வேறு வகையான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. இன்னைக்கு உலக கல்வி அப்படிங்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கு. ஆனா இது மாதிரி போதைப் பொருட்கள்ல அடிமையாகி இருக்கிறனால தன்னுடைய படிப்புகள்லையும் கவனம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது. இன்னைக்கு ஸ்கூல் போற இளைஞர்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? ஹான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய போதைப் பொருளை சர்வ சாதாரணமாக எடுத்துட்டு போறாங்க. அன்றைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் போதைப் பொருளுக்கு பயன்படுத்துறப்போ மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து பயன்படுத்துவாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் ஸ்கூலுக்கே எடுத்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு தைரியமும் போதைப் பொருட்கள்ல அடிமையாகி இருக்கிறாங்க. இந்த கஞ்சாங்கிற போதைப் பொருளை பயன்படுத்துறதுனால கொலை, கொள்ளை, விபச்சாரம் சொல்லி அதிக தீமைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த கஞ்சாங்கிற போதைப் பொருள்னால தன்னுடைய கூட இருக்க நண்பனையே குத்தி கொலை செய்யறாங்க. அந்த அளவுக்கு போதைப் பொருட்கள்ல மூழ்கி இருக்கிறாங்க. ஒரு மாணவனை போலீஸ் வந்து கைது செய்யறாங்க. அவன் கொடுத்த வாக்குமூலம் என்னன்னு சொன்னா, நான் போதைப் பொருள் பயன்படுத்திட்டு இருந்தேன், இது என்னுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சு போய் அதற்கு இடையூறாக இருந்தாங்க, அதனால நான் அவங்கள கொலை செஞ்சிட்டேன், என்னுடைய தந்தையையும் நான் கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் சர்வ சாதாரணமாக வாக்குமூலம் கொடுக்கிறான். காரணம், தன் உயிரையும் பழைக்கிற அளவுக்கு போதைப் பொருட்கள்ல அடிமையாகி இருக்கிறாங்க. அன்றைய காலத்துல எல்லாம் பல்வேறு நாடுகள்ல இந்த கஞ்சாங்கிற போதைப் பொருள் வந்து வியாபாரம் செஞ்சாங்க. அதற்கப்புறம் சென்னை போன்ற நகரங்கள்ல அதிக அளவுல வியாபாரம் செஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு நம்மளுடைய பகுதிகளிலேயே, நம்மளுடைய சுற்று வட்டாரங்கள்லயே நம்மளுடைய இளைஞர்கள் இந்த கஞ்சாங்கிற போதைப் பொருளை வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு போதைப் பொருட்கள்ல மூழ்கி இருக்கிறாங்க.
நடுவர் அவர்களே, இந்த இளைஞர்கள் தான் போதைப் பொருள்ல மூழ்கி சமூக சீர்கேட்டுக்கே காரணமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா, அவர்களுக்கு சரிக்கு சமமாக இந்த பெண் பிள்ளைகளும் என்ன பண்றாங்க? மது குடிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போற பெண் பிள்ளைகள் என்ன பண்றாங்க? மது குடிச்சிட்டு வீடியோ எடுத்து அதை சமூக வலைத்தளங்கள்ல போடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி போதை பொருட்கள்னால சமூக தீமைகள் அதிகரிக்குதுன்னு சொன்னா அதுக்கு பெற்றோர்களா காரணம்? கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரி போதை பொருட்கள்னால சமூக தீமைகள் அதிகரிக்கும் போது அந்த இடத்துல காவல்துறை தான் தன்னுடைய கடமையில கவனமான முறையில செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அவர்களுடைய கவன குறைவுனாலதான் இன்னைக்கு இந்த போதை பொருள்னால இளைஞர்கள் சமூக தீமைகளுக்கு ஆளாகிறாங்க. எனவே காவல்துறை தன்னுடைய கடமையில கவனமான முறையில செயல்பட்டாங்கன்னு சொன்னா இறைவனின் உதவியோடு இந்த சமூக தீமைகளை காணாமலே செஞ்சிடலாம். எனவே சமூக தீமைகள் அதிகரிக்க பெரிதும் காரணம் இந்த பிள்ளைகள் தான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இந்த திருக்குறளுடைய அர்த்தம் என்ன? ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் தொட்டு வரக்கூடிய அந்த மரண வலி, அந்த மரண வலி கூட இது யாரு பெத்த புள்ளப்பா, இவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்குதேன்னு அடுத்தவங்க சொல்லி கேட்கும் போது அவளுக்கு அத்தனை வலியும் மறந்துடும். அதை தான் ஒரு பெற்றோர் விரும்புறாங்க. இப்படி மதுவினால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை சகோதரி நிறைய சொன்னாங்க. அதனால் உடல் ரீதியான விபரீதம், உலகத்தில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் என்று எல்லாத்தையும் பட்டியலிட்டாங்க. இதெல்லாம் எந்த பெற்றோர் விரும்புறாங்க? தான் கெட்டாலும் தன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்க. 20-30 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பிள்ளைகள் இடத்துல ஹார்லிக்ஸ்னா என்னன்னு கேட்டா தெரியும், ஹால்ஸ்னா என்னன்னு கேட்டா தெரியும். இந்த பான்பராக்கு பேர் இருக்குதே அது யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப சின்ன பிள்ளைகளுடைய கையிலே கூட இது போன்ற போதைப் பொருட்கள் கிடைப்பது சமூகத்தில் மிகப்பெரிய சீர்கேடு. அதை வரக்கூடிய காலங்களில் இந்த சீர்கேட்டை சரி செய்யக்கூடிய கட்டாய நிலையிலே ஒவ்வொரு பெற்றோரும் காவல்துறையிலும் இருக்கிறார்கள். இப்ப இதற்கு பதிலடி கொடுக்க அடுத்து பெற்றோர்களே என்று பேச வராங்க ஃபெமீனா ஃபாத்திமா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய நடுவரவர்களே, சகோதர சகோதரிகளே, சமூக தீமைகள் அதிகம் பெருகுவதற்கு காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற இந்த பட்டிமன்றத்திலே சமூக தீமைகள் அதிகம் பெருகுவதற்கு காரணம் பெற்றோர்களே என்ற அணியிற்கு வலுவூட்டும் விதமாக நான் வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, எந்த ஒரு பிள்ளையும் பிறந்த உடனே போய் பாடசாலையில போய் உட்கார மாட்டாங்க. முதல் பாடசாலையே பெற்றோர்கள் தான். அப்படி ஒவ்வொன்றையும் பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து தான் கத்துக்கிறாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஆமாம் நடுவர் அவர்களே, பிறந்த உடனே போய் பாடசாலையில போய் உட்கார மாட்டாங்கல்ல. இன்னும் எதிரணி சகோதரி சொன்னாங்க, இன்றைக்கு பிள்ளைகள் அதிகமாக மது அருந்துறாங்க, போதை பழக்கத்துல அதிகமா மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான், அதை நாங்க மறுக்கல. ஆனா அதற்கு யார் காரணமா இருக்கா? அதிக காரணமாகவும் அடிப்படை காரணமாகவும் பெற்றோர்களா தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கடைக்கு போக சொல்றாங்க. எதுக்கு? நன்மையான விஷயத்திற்கு சொல்றாங்களா? இல்ல, தீமையான விஷயத்திற்கு வழிவகுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்தா போய் செய்யாதி பிடி வாங்கிட்டு வா, சொக்கலார் பிடி வாங்கிட்டு வா, மீன்ஸ் வாங்கிட்டு வா, சிஸ்டர் ஃபில்டர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை தந்தைமார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. எந்த ஒரு பிள்ளைக்கும் தன்னுடைய தந்தை தாங்க ரோல் மாடலே. அவங்கள பார்த்துதான் அந்த பிள்ளையே வளருது. தன்னுடைய தந்தை புகைப்பிடிக்கிறத பார்த்துட்டு நாமளும் புகைப்பிடிக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை விரும்பும். தன்னுடைய தந்தை மது அருந்துறத பார்த்துட்டு நாமளும் அதை அருந்தணும் அப்படின்னு அந்த பிள்ளை விரும்பும். வாய்ப்பு கிடைக்கல அந்த பிள்ளை அதை பயன்படுத்தவும் செய்யும். இன்றைக்கு ஒரு ஆய்வறிக்கையே சொல்லுது, புகைப்பிடிக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகளும் மது அருந்தக்கூடியவர்களுடைய பிள்ளைகளும் தான் அதிகமா இந்த பழக்கத்திற்கு ஆளா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையே சொல்லுது. அப்ப சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு பிள்ளை எதை பார்த்து வளருதோ அது மாதிரி தான் இன்றைக்கு பிள்ளைகள் இருப்பாங்க. கண்ணாடி பிம்பங்கள் தாங்க
பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களே கொலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே பிள்ளை இந்த மதுவின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளுது. எதன் காரணமாக அப்படின்னு அந்த பிள்ளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்திருந்து போகுது. நான் என்னுடைய தந்தை கிட்ட எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன் மது அருந்தாதீங்கன்னு, ஆனா அவங்க கேட்கல. என்னுடைய இறப்பிற்கு பிறகாவது அவங்க மது அருந்தாம இருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை எழுதி வைத்திருந்து போகுது. அப்ப யாருங்க காரணம்? பெற்றோர்கள் தான். ஏதோ எதிரணி சகோதரி சொல்றாங்க, ஏதோ மோர்பந்தல்ல இலவசமா ஊத்தி கொடுக்கற மாதிரி சொல்றாங்க. இந்த மது காசு எங்கேருந்து வருது? பெற்றோர்கள் கொடுக்கறனால தானே. நன்மையான விஷயத்திற்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய பெற்றோர்களே இன்றைக்கு தீமையான விஷயத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க. அப்படி என்ன தீமையான விஷயத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த வட்டி வாங்குவதும் வரதட்சணை கேட்பதும் தான். இந்த வட்டியை நாம எடுத்துக்கிட்டோம் சொன்னோம்னா, ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய பணத்தை ஒரு கடனுக்காக கொடுப்பாங்க. அப்படி கடனுக்காக கொடுத்தல் இருந்து ஒரு மணி நேரத்திற்கு கணக்கிட்டு அல்லது மாதத்திற்கு கணக்கிட்டு அல்லது வாரத்திற்கு கணக்கிட்டு அல்லது வருடத்திற்கு கணக்கிட்டு கொடுத்த பணத்தை திரும்ப செலுத்தும் பொழுது ஒரு மணி நேரத்திற்கு ஏற்றவாறு அல்லது வாரத்திற்கு ஏற்றவாறு அல்லது மாதத்திற்கு ஏற்றவாறு அல்லது வருடத்திற்கு ஏற்றவாறு கொடுத்த பணத்திலிருந்து சற்று அதிகமாக பெறாங்கல்ல, அதுதான் வட்டி. இப்பேற்பட்ட வட்டியில தான் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல என்ன சொல்லப்படுது? வட்டி தடை செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு. அப்பேற்பட்ட பெருங்குற்றத்தை இன்றைக்கு பெற்றோர்களே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வே பல இடங்கள்ல எச்சரிக்கையிட்டு சொல்றான். அப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, லா தஅகுலு ரிபா, வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள், முலாஃபதன், பன்மடங்காக பெருகி கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை நீங்கள் உண்ணாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு எச்சரிக்கையிட்டு சொல்றான். ஆனா இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் அதுல அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடியவர்களாகவும் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்ப இவ்வளோ பெரிய குற்றத்தை பெற்றோர்களே செய்தால் நாளை வளரக்கூடிய பிள்ளைகள் செய்ய மாட்டாங்களா? இன்னும் இன்றைக்கு நிறைய ஊர்கள்ல இன்றைக்கு வட்டி அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க பெற்றோர்கள். இன்றைக்கு ஏன் குறிப்பா நம்ம ஊரே எடுத்துப்போமே, இன்றைக்கு நம்ம ஊர்லயே பொழுது விடிந்தால் பால்காரர்கள் வர்றாங்களோ இல்லையோ, இன்றைக்கு காலையிலையும் மாலையிலையும் வட்டி வாங்கக்கூடிய அந்நிய ஆண்கள் இன்றைக்கு நிறைய தெருக்கள் வந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எதுக்காக வர்றாங்க? இந்த வட்டி காசை வசூல் செய்வதற்காக வர்றாங்க. இந்த மாதிரிலாம் இன்றைக்கு பெற்றோர்கள் இந்த வட்டியில மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இன்னும் சொல்ல போனோம்னா, இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு தலைவர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவர்கள் இடத்துல ஒரு குழு இருக்கும். அந்த குழுவுல உள்ளவங்க எல்லாரும் அதுல காசு போடுவாங்க. அந்த காசு இன்னைக்கு என்ன செய்யப்படுது? வட்டிக்கு விடப்படக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கா இல்லையா? இதற்கு யார் அதிகமா இருக்கிறா? பெற்றோர்களா தான் இருக்கிறாங்க. எதுக்காக இந்த வட்டி வாங்குறாங்க? ஆடம்பரமாக வாழணும், சொகுசாக வாழணும் அப்படின்னு பேராசை அடைந்து தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய கவனங்களையும் இதிலேயே செலுத்துவதனால பெற்றோர்கள் பிள்ளைகள் வளர்ப்பதில் கோட்டை விடக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த வட்டியினால எவ்வளவோ விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. அப்படி சமீபத்துல நெல்லையில நடந்த நிகழ்வை நாம் எடுத்துக்கலாம். சமீபத்துல நெல்லையில தீக்குழி திறந்து போறாங்க. எதன் காரணமாக? இந்த கந்து வட்டியினால 30 லட்சம் கொடுக்க வேண்டிய அந்த இடத்துல 50 லட்சம் வட்டியாக போய் தற்கொலை செய்து கொள்றாங்க. இது நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு தெரியும். அப்படி தெரிந்துமே இன்றைக்கு அதிகமாக மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்ப சமூக தீமைக்கு யார் காரணமா இருக்கா? பெற்றோர்களா தான் இருக்காங்க. நடுவரவர்களே, சமூக தீமைகள் அதிகம் பெருகுவதற்கு காரணமா பெற்றோர்கள் இந்த வட்டியை வாங்குவது மட்டுமல்லாம வரதட்சணை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த வரதட்சணை வாங்குவதனால திருமணமே இன்றைக்கு வியாபாரமாக போயிருச்சு. நடுவரவர்களே, ஆண் பிள்ளைகள்லாம் பெண் வீட்டுக்கு விற்கிறாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா நடுவரவர்களே, இன்றைக்கு திருமணம் என்ற சந்தையில இன்றைக்கு பெற்றோர்கள் மாப்பிள்ளைகளை விற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தங்கத்தின் விலை கூடுதோ இல்லையோ, இன்றைக்கு இந்த வரதட்சணை வாங்குவதனால மாப்பிள்ளைகளின் விலை இன்றைக்கு அதிகரிச்சிருச்சு. எதுக்காக இந்த வரதட்சணை வாங்குறாங்களா? தன்னுடைய பையனை படிக்க வச்சு ஆளாக்குனால அந்த படிக்க வச்ச காசெல்லாம் திரும்ப பெறணும் என்ற நோக்கத்துல பெண் வீட்டார்கள் இடத்துல வரதட்சணை கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்துல என்னடி, என் பையனுக்கு கார் வாங்கித்தாங்க, பைக் வாங்கித்தாங்க, கட்லு மெத்த பீரோ எல்லாம் வாங்கித்தாங்க. இதெல்லாம் நாங்க யாருக்குங்க கேட்கிறோம்? உங்க பொண்ணு தாங்க அனுபவிக்க போகுது, உங்க பொண்ணு தான் அதுல வாழ போகுது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு லிஸ்டே போடுவாங்க. என்னது? கயத்தாறு முறுக்கு, மேலப்பாலம் பணியாரம், சுருள் பணியாரம் 250, சப்ப பணியாரம் 250
அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுலயும் ஒண்ணு உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், திருமணமே நின்று போகக்கூடிய ஒரு நிலை அன்றைக்கு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு எப்படி கேட்கறாங்க? மறைமுகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நாங்க மத்தவங்க மாதிரிலாம் வரதட்சணை கேட்க மாட்டோம், உங்க பொண்ணுக்கு நீங்க போடுறத போடுங்க. ஏன் சொல்றேன்னா, என்னுடைய மூத்த மருமக 80 பவுன் போட்டு வந்துச்சு, என்னுடைய மகளுக்கு நான் 50 பவுன் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல மறைமுகமாக கேட்கக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. அதுலயும் அந்த பெண் போட்டுட்டு வரலன்னு வைங்களேன், அந்த பெண் இடத்துல குத்தி குத்தி காட்டக்கூடியவர்களாகவும் அடுத்தவர்கள் மத்தியில மட்டம் தட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதனால அந்த பெண் மனவேதனைக்கு ஆளாகி மன அழுத்தத்திற்கு ஆளாகி தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடியவங்க யாருங்க? பிள்ளைகளா? இல்லவே இல்ல, பெற்றோர்கள் தான். இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த வரதட்சணையினால 30 வயது ஆனாலும் திருமணமாகாத ஒரு நிலை இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கு. அதனால அவங்க பல தீமைகளின் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. விபச்சாரத்தின் பக்கமும் தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும், ஏன் இஸ்லாத்தை விட்டே ஓடி போகக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்குதா இல்லையா? இதற்கு காரணம் யாரா இருக்கா? வரதட்சணை வாங்கக்கூடிய பெற்றோர்கள் தான். இன்னும் ஒரு மனிதன் நல்லவராக வாழ்ந்திருப்பாங்க, மானத்துடன் வாழ்ந்த மனிதன், கௌரவத்துடன் வாழ்ந்த மனிதன் பெண் பிள்ளை பெற்றுட்டாங்க என்ற காரணத்தினால இன்றைக்கு ஊராக சென்று பள்ளிவாசலாக சென்று குமராளி உதவி செய்யுங்க அப்படின்னு கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடியவங்க யாருங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான். திருடக்கூடியவன் போலீஸுக்கு பயப்படுவான், கொலை செய்யக்கூடியவன் போலீஸுக்கு பயப்படுவான். ஒரு பிள்ளை தவறு செஞ்சிச்சு அப்படின்னா தன்னுடைய தகப்பனுக்கு பயப்படும். இப்படி தவறு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கு பயப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள், வரதட்சணை வாங்கக்கூடியவர்கள் யாருக்குமே பயப்படாம வரதட்சணை கேட்கக்கூடியவர்களாகும் அதன் மூலியமாக வன்கொடுமை காட்டக்கூடிய பெற்றோர்கள் தான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. அப்ப சமூக தீமைகள் அதிகம் பெருகுவதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்துல வாங்க வேண்டியது மஹரா வரதட்சணையா? மார்க்கம் என்ன சொல்லுது? மஹர் கொடுத்துதான் திருமணம் செய்யணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. ஆனா அப்படியே எதிர்மறையாக போய் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு வரதட்சணை கொடுத்துதான் திருமணம் செய்யணும் என்று நிலைக்கு கொண்டு வந்தது யாருங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தான். அப்ப சமூக தீமைகள் அதிகம் பெருகுவதற்கு காரணம் பெற்றோர்களே 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 என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி ஃபெமினா ஃபாத்திமா அவர்கள் பெற்றோர்களே 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 அப்படின்னு கூவி தள்ளிட்டு போயிட்டாங்க. பெற்றோர்கள் வந்திருக்காங்களாமா? பெற்றோர்கள் வேற வந்திருக்காங்களாம். பெற்றோர்கள் வேற என் பொண்ணு பேசுது எல்லாரும் வந்து பாருங்க அப்படின்னு வேற சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க பெற்றோர் தான் பெற்றோர் தான் பெற்றோர் தான்னு பெற்றோர்கள்ட்ட ஒரு இடியை போட்டாங்க. ஆனால் சகோதரி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சமூகத்தில் நடக்கக்கூடிய தீமைகளில் மிகப்பெரிய ஒரு தீமையாக இன்னைக்கு இருக்கிறது. ஏன்னா பிள்ளைகள் ஒரு பக்கம் சமூக தீமைகளில் ஈடுபடுறாங்கன்னா பெற்றோர்களாக இருக்கிறவங்க நம் மார்க்கத்தில் சொல்லப்படக்கூடிய பெரும்பாவங்களில் ஒன்றான வட்டியில இன்னைக்கு மூழ்கி இருக்கிறாங்க. அடுத்து சகோதரி சொன்னாங்களே, எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் இன்னைக்கு சமூகத்தில் திருத்துவதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த வரதட்சணை தான். நீங்கள் மணமுடிக்கும் பெண்ணுக்கு கட்டாயமாக மகர் தொகையை கொடுங்கன்னு சொல்ற மார்க்கத்தில் இருந்துகிட்டு திருமணத்தில் இப்படி ஒரு புரட்சியை பெண்ணடிமை செய்து கொண்டிருந்த அந்த காலத்துல பெண்ணுக்கு நீ குடுன்னு சொல்ற மார்க்கத்துல இருந்துகிட்டு இன்னைக்கு பெண்ணிடத்துல வாங்குறோம். அதுவும் சில பேரு நானா வாங்குறேன், கொடுக்குறவங்க யாரோ வாங்குறவங்க யாரோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, சோத்த போட்டாங்களா போய் பிரியாணியை திண்டமா, உப்பு இல்லை உரப்பு இல்லை நெய் பத்தில ஏதோ ஒரு வேவலன்னு ஏதோ ஒரு குறைய சொன்னமா வந்தமா, நமக்கு இந்த வரதட்சணைக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு தீமையை கண்டால் முதலில் அதை கையால் தடு, வாயால் தடு, அல்லது மனதால் வெறுத்து ஒதுக்குனாங்க. இந்த வரதட்சணைக்கு எதிராக எல்லோரும் குரல் கொடுக்கிறோமா? இன்னைக்கு பெண் சிசு கொலைக்கு காரணமே என்ன? ஆணி வேற என்ன? இந்த வரதட்சணை தான். வெளி மாநிலத்துல ஒருத்தன் தான் பெற்றெடுத்த பெண் குழந்தைய செவற்றிலே அடித்து கொலை செய்யறான். அவனை புடிச்சிட்டு போய் கேட்கிறாங்க, ஏண்டா ஓம் புள்ளைய நீ இப்படி கொலை பண்ண? ஆமா, இது பொம்பளை புள்ள, இதை யாரு வளர்த்து ஆளாக்கி அது வயசுக்கு வந்து அதுக்கு சடங்கு செஞ்சு பிறகு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு வரதட்சணை கொடுத்து கட்டி கொடுத்து, இது எதுக்கு? நான் வரதட்சணை சரியா கொடுக்கலன்னா அது அழுதுட்டு வந்து நிற்கும், அது கஷ்டப்படும். எதுக்கு? இப்பவே செத்து தொலைட்டோன்னு தான் நான் சாகடிச்சேன். இப்படி பல பெண் குழந்தைகளின் மரணத்திற்கு எது காரணமா இருக்கு? இந்த வரதட்சணை தான் காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மௌதது சுயிலத் பி ஐயி தன்பின் குத்திலத். இப்படி புதைக்கப்பட்ட குழந்தை மரண
போன்ற தீமைகளிலே மறுமையிலே நாம் மாட்டிவிடக் கூடாது. வரதட்சணைக்கு எதிராக அதில் தப்பு என்று உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்? அனைவரும் குரல் கொடுத்து திருந்தக்கூடிய பெற்றோர்களாக இருக்கணும். எப்படிதான் நீங்க பெற்றோர் செய்யக்கூடிய தவறுகளை நீங்க சுட்டி காட்டிக்கிட்டே போனாலும் சரி, பிள்ளைகள்கிட்ட இதை தாண்டிய சமூக தீமை இருக்கு அப்படின்னு அவர்களுடைய அணியிலே பேச வராங்க நூரா ஜாஸ்மின் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பட்டிமன்றத்தில் எங்கள் அணியின் கருத்துதான் சரி என்று தீர்ப்பளிக்க காத்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, சமூக தீமைக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற இந்த பட்டிமன்றத்தில் சமூக தீமைகள் பெருகுவதற்கு அதிக காரணம் பிள்ளைகள் தான் என்ற எங்கள் அணிக்கு மேலும் ஒரு வலு சேர்ப்பதற்காக நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, எதிரணியில உள்ளவங்களை நல்லா பாராட்டலாம். ஏன்னா அவங்க நல்லா பேசுறாங்களே ஒழிய எங்கள் அணியினர் என்ன கருத்தை சொல்றோமோ அதையும் அவங்க ஸ்ட்ராங் பண்ற விதமா தான் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல நடுவரே, இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன அப்படிங்கறத ஒரு வாட்டி சொல்லுங்களேன். சமூக தீமைகள் அதிகரிக்க பெரிதும் காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா? நான் ஏன் இந்த தலைப்பை உங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்டேன்னா, எதிரணியில உள்ள சகோதரிகள் தலைப்பு என்னங்கிறத மறந்தவங்களாகவும் தலைப்பையே அறியாதவர்களாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் ஒரு நினைவூட்டல் செஞ்சேன். எதிரணியினரே, சமூக தீமைக்கு காரணமா யார் இருக்கா அப்படிங்கிறது இங்க தலைப்பு கிடையாது. சமூக தீமைகள் பெருகுவதற்கு அதிக காரணமா யார் இருக்கா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பட்டிமன்றத்துல பேசணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் சமூக தீமைகள் அதிக அளவில் அதிகரிச்சிருக்குதுன்னா அதுக்கு யார் காரணமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம தினைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? இளைஞர்கள் தான் காரணம். இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியும் நவீன கலாச்சாரத்துடைய உச்சமும் உலகமே உள்ளங்கையில் அப்படிங்கிற நிலை வந்துருச்சு. எதன் மூலமா? இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாதனத்தின் மூலமா. இந்த ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற ஒண்ணு நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அனைத்து விஷயங்களுமே சுலபமாகவும் எளிதாகவும் கிடைச்சிருச்சு. நடுவர் அவர்களே, எதிரணியில உள்ள சகோதரி சொல்றாங்க கண்ணாடி போன்றவர்கள் தான் பெற்றோர்களாம், அதுல தெரியக்கூடிய பிம்பம் தான் பிள்ளைகள்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போனை பிள்ளைகளுக்கு கத்து கொடுப்பது யாருங்க? கண்ணாடின்னு சொன்னாங்களே எதிரணியில உள்ளவங்க பெற்றோர்கள், அவங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனை பிள்ளைகள் கத்து கொடுக்கறாங்க தெரியுமா? மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் இன்னும் சமூக தீமைகள் பெருகுவதற்கு அதிக காரணம் பெற்றோர்கள் தான் அப்படின்னும் தந்தை தான் ரோல் மாடலா இருந்து தம் பிள்ளைகளை வழி கெடுக்கிறாங்க அப்படின்னு எதிரணியில் பேசி கொண்டிருப்பவர்களே சற்று நிதானமாக சிந்தித்து பாருங்க. நடுவர் அவர்களே, எந்த ஒரு தாயும் எந்த ஒரு தந்தையும் ஒரு பிள்ளை தன்னால் வழிகேட்டுல போறத விரும்பவே மாட்டாங்க. அப்படி விரும்புறவங்க பெற்றோரே கிடையாது. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம வாழாத வாழ்க்கையெல்லாம் நம்ம புள்ள வாழணும், நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம புள்ள அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் பெற்றோர்கள். ஆனா அனைத்து தவறான விஷயங்களையும் பெற்றோர்கள் தான் கத்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்பவர்கள்னால இந்த ஸ்மார்ட் போன் விஷயத்துல சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. இந்த கருத்துக்கு எதிரணினால மல்லு கட்ட மட்டுமே முடியுமே தவிர மாற்று கருத்தை தெரிவிக்கவே முடியாது. இன்னைக்கு நல்லா படிச்ச பெற்றோரா இருந்தாலுமே இந்த ஸ்மார்ட் போனை எப்படி யூஸ் பண்றதுன்னு பிள்ளைகள் கிட்ட கேட்டு பயன்படுத்தாத பெற்றோர்கள் இன்னைக்கு இல்ல. ஏன்? நல்லா படிச்ச பெற்றோருக்கே தெரியாத விஷயங்கள் இந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு பிள்ளைகள் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்மார்ட் போன்ல மூழ்கக்கூடியவங்களா இருக்காங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட நம்ம கற்பனைக்கு எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்க. எதுக்காக பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனு? கல்வி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே.
கல்வி என்ற ஒன்றிற்கு மட்டுமா இந்த பிள்ளைகள் இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா கிடையாது. அனைத்து தவறான விஷயங்களுக்கு என்ன பண்றாங்க, இந்த பிள்ளைகள் இந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்தக்கூடியவர்களா தான் இருக்காங்க. படிப்பதற்கு மட்டும் பயன்படுத்தல. ஆரம்பத்துலலாம் அம்மாவோட போனு தான் பிள்ளைங்களுக்கு. ஆனா இடையில வந்துச்சே கொரோனா, போடு லாக்டவுன். கல்விக்கு போட முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் என்ன, ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸை எதில் அட்டன் பண்றது? இந்த போன்ல தானே. அம்மாவோட போனு இனி அவங்களுக்கு தான். இன்னும் சிலருக்கு தனி போனுனே ஆயிருச்சு. அம்மாவோட போன்லயே இந்த பிள்ளைகள் தவறுகளை அதிகமா செய்யறாங்கன்னா இன்னும் தனி போன் கிடைச்சிருக்குன்னா சொல்லவா வேணும். இன்னும் தவறுகள் என்னாகும், அதிகரித்து கொண்டேதான் போகும். பெற்றோர்கள் எவ்வளோதான் கண்டிப்புடனும் பொறுப்புடனும் பிள்ளைகளை வளர்த்தாலும் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பெற்றோர்கள் பார்க்கும்போது ஆன்லைன் கிளாஸ்னோ, பெற்றோர்கள் பார்க்காதப்போ ஆன்லைன் கேம்னு மூழ்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இப்படி ஆன்லைன் கிளாஸ்னு ஆரம்பிச்சது ஆன்லைன் கேமுக்கு போச்சு. நம்ம நாடு ஒரு கேமையே தடை செஞ்சிருச்சு. என்ன கேம் அது? ப்ளூ வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம். நம்ம நாடு எதையும் அவ்வளோ சீக்கிரமா தடை செய்யாது. ஆனா தடை செஞ்சுச்சா இல்லையா? எதனால தடை செஞ்சுச்சு? இந்த பிள்ளைகளோ இந்த இளைஞர்களோ இந்த ஸ்மார்ட் போன்ல மூழ்கி இறக்கக்கூடிய நிலை வந்ததுனால. அப்போ இளைய சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய இந்த பிள்ளைகளே சமூக தீமைகள் பெறுவதற்கு அதிக காரணமாயிட்டாங்க. இப்படி ஒரு பக்கத்து ஆன்லைன் கிளாஸ்னு போனுச்சுன்னா இன்னும் ஆன்லைன் கேம்ல மூழ்கி என்ன செய்யறாங்க, அந்த கேம்ல சுட்டு கொள்றான்னா இங்க நிஜ வாழ்க்கையில தன் நண்பனை குத்தி கொள்றான். இது எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயமா இருக்கு. இப்படி ஒரு பக்கத்து ஸ்மார்ட் போன்ல மூழ்கினாங்கன்னா இன்னொரு என்ன பண்றாங்க, இந்த ஸ்மார்ட் போன் மூலமா அந்நிய ஆண்களுடனோ அந்நிய பெண்களுடனும் பேசி காதல் என்று ஆரம்பிச்சு கொலை குற்ற சம்பவம்ல போய் முடியுது. கல்விக்கு காரணமாயிருந்த இந்த ஸ்மார்ட் போனே காதல்னால கல்வியையே கை கழுவி விட்டு ஓடுவதற்கு காரணமாகி விட்டதா இல்லையா? இதற்கு யார் காரணம்? பெற்றோர்களா? நிச்சயமாக கிடையாது. பிள்ளைகளுடைய தேவைக்கு, பிள்ளைகளுடைய அவசியத்திற்கு என்பதற்காக தானே இந்த ஸ்மார்ட் போனையே வாங்கி கொடுக்கறாங்க. ஆனா அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, தன் கூட இருக்கிற பெற்றோர்களுடைய நம்பிக்கை உடைத்தெறிந்து விட்டு போறாங்க. அப்போ சமூகத்துல இது போன்ற தீமைகள் யார்னால அதிகரிக்குது? பிள்ளைகள்னால தான் அதிகரிக்குது, இளைஞர்கள்னால தான் ஏற்படுது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமன் லல்ல ஃபஇன்னம யலில்லு அலைஹா வமா அன்த அலைஹிம் பிவகீல். மனிதன் தனது வழிகேட்டுக்கு தானே பொறுப்பாளி. அவன் ஒரு வழிகேட்டுக்கு செல்கிறான் என்றால் அதற்கு நாம் யாரையும் காரணம் காட்டக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு மனிதன் ஒரு தவறை செய்யறான்னா அதுக்கு அவன் தான் பொறுப்பாளி. நமக்கு ஒரு பக்கத்து ஸ்மார்ட் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சலூன் கடையில கொடுக்க சொன்னா அடுப்பு கடையில கொடுத்துட்டானுங்க போல, நெருப்ப கொளுத்து விட்டு வெட்டிட்டு இருக்கானுங்க. இப்படியா நம்மளுடைய மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கு? எந்த அளவுக்கு இளைஞர்கள் இந்த வீடியோக்களை பார்த்து மூழ்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து தான் உடல் அமைப்பையே மாற்றக்கூடியவர்களாக இன்றைய இளைஞர்கள் தான் இருக்காங்க. சின்ன பிள்ளைக்கு கூட நம்ம அறிவுரை சொல்லிடலாம், ஏன்டா இப்படி செய்யற, செய்யாதடா அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும், நம்ம அம்மாவை வாப்பா திட்டுவாங்கன்னு பயந்து செய்யாது. ஆனா இப்ப உள்ள இளைஞர்கிட்ட போய் இதை செய்யாதன்னு அறிவுரை சொன்னா புதுசா பேர் வச்சிருக்கானுங்க, பூமர் அங்கிள், பூமர் ஆன்டிஸ்னு. இதெல்லாம் பெற்றோர்களா நடுவரை சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் இந்த ஸ்மார்ட் போன்ல மூழ்கி கிடக்குறாங்கிறத நம்ம சிந்திக்கணும்.
இப்படி ஒரு பக்கத்து இளைஞர்கள் மூழ்கினாங்கன்னா இன்னொரு பக்கத்து பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்று நோய் இன்றைய இளம் பெண்களுக்கு பரவி காணக்கூடியதா இருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு பிடிஎஸ்னா யாரு நமக்கு சில பேருக்கு தெரியாது. குடிச்சிட்டு மனசை இப்படிதான் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களோட மேல போய்கிட்டு இருக்கு. பாடலையும் யூடியூப் இந்த மதுனாலதான் அதிக அளவுல விபத்துகள் கூட ஏற்படுது. அதுல மூழ்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு பாருங்க, இப்ப சமீபத்துல நடந்த ஒரு உண்மை செய்தி. கரூர் மேல்நிலை பள்ளியில படிக்கக்கூடிய 3 மாணவிகள் இந்த பிடிஎஸ் உடைய இசையை கேட்டு மூழ்கினவங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசை வந்திருக்கு அப்படின்னா நேரில் போய் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆசை வந்திருக்கு. அதனால சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு தென் கொரியாவுக்கு போறாங்களா சென்னை ட்ரெயின்ல. அப்படி போகும்போது காசு இல்லாததுனால திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஊருக்கே திரும்பி வந்துடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. அப்படி முடிவு செஞ்சு வேலூர் ஸ்டேஷன்ல சாப்பாடு வாங்குறதுக்காக இறங்கும் போது அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்களாம். உடனே அந்த கார்பாடி ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நிலை வந்துருச்சு. இவங்களுக்கு என்ன தெரியும் இந்த வாழ்க்கையை பத்தி, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பத்தி ஏதாவது தெரியுமா? இல்லை இன்னும் எத்தனையோ கிராமங்கள்ல படிப்பதற்கு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்களே குழந்தைகள், இறந்து போற நிலையில இருக்காங்களே குழந்தைகள், அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? இதுலயே என்ன துயரம்னு சொன்னா அந்த 3 மாணவியில ஒரு மாணவியோட தாயும் தந்தையும் பிரிந்து இருக்காங்க. அந்த தாய்க்கு காது கேட்காது. எவ்வளவு துயரமான ஒரு செய்தி. அப்படி இருந்தும் அந்த மாணவி என்ன செய்யறா, இந்த பிடிஎஸ் உடைய இசையை கேட்டு கேட்டு அதுல மூழ்கக்கூடியவரா இருக்கா. பெற்றோரை ஏமாற்றி விட்டு ஓடக்கூடியவர்களாக தான் இன்றைய இளைஞர்கள் இருக்காங்க. நடுவர் அவர்களே, எதிரணி 20-30 வருடங்களுக்கு முன்னாடியே இருக்காங்க. இன்னும் கரண்ட்டுக்கு வரல. இப்ப உள்ள ஜெனரேஷன் என்ன, பெற்றோர்கள் சொல்றதையும் பெற்றோர்களுக்கு பயப்படக்கூடியவர்களாகவுமா இன்றைய இளைஞர்கள் இருக்காங்க. இந்த காலம்லாம் எப்பவோ மாறி போச்சு. பிள்ளைகள் சொல்றதையும் பிள்ளைகளுக்கு பயப்படக்கூடியவர்களாகவும் தான் இன்றைய பெற்றோர்கள் இருக்காங்க. பொண்ணு பார்க்கும்போது மட்டும் எனக்கு இப்படி இருக்கணும் பொண்ணு, அப்படி இருக்கணும் பொண்ணு அப்படின்னு கேட்க தெரியுது இல்ல. அப்ப வரதட்சணை வாங்கும் போது அதை தட்டி கேட்க வேண்டியதே இன்றைய இளைஞர்கள் தான். அப்ப என்ன நடுவரை தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா இளைஞர்கள்? முதுகெலும்புள்ள எந்த ஒரு ஆணும் தான் விழா எலும்புக்கு விலை பேசவே மாட்டான் நடுவரே. இன்னும் எதிரணியில உள்ள சகோதரி சொல்றாங்க, நன்மைக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய இந்த பெற்றோர்களே தீமையான காரியத்திற்கு முன்னுதாரணமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எத்தனையோ பெற்றோர்கள் இல்லாத சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் வாழ்ந்திருக்கதான் செய்யறாங்க. அவங்க எப்படி ஒழுக்கத்துல உச்சத்துல இருந்தாங்க. அவங்க கிட்ட இறையச்சம் அப்படிங்கிற ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இன்றைய இளைஞர்களுக்கு இறையச்சம், இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற பயமே இல்லாம இன்னைக்கு இது போன்ற தவறுகளை செய்யக்கூடியவர்களா தான் இருக்காங்க. அன்னைக்கு வாழ்ந்த சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் இது ஹலாலான செயல், அல்லாஹ் செய்ய சொல்லியிருக்கான் அப்படின்னு செஞ்சாங்க. இது ஹராமான செயல், இது அல்லாஹ் விலகி இருக்கான், நம்ம செய்யக்கூடாது சிந்தித்து செயல்பட்டாங்க. ஆனா இன்றைய இளைஞர்களோ இது ஹராம் என்று தெரிந்தோம் அதுல மூழ்கக்கூடியவர்களாக இருக்காங்க. பெற்றோர்களா இது போன்ற தவறுகளை செய்யணும் சொல்றாங்க? கிடையவே கிடையாது. பிள்ளைகளால சமூகத்துல ஒரு தீமை அதிகரிக்கும் போது அங்க திருத்த வேண்டியது பெற்றோர்களா? ஏற்கனவே தான் பிள்ளைகள் தான் பெற்றோர்களுடைய நம்பிக்கை உடை தெரிந்து விட்டாங்களே. அப்போ என்னுடைய அணியினர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஒரு நினைவூட்டும் விதமா சமூகம் அப்படின்னு வரும்போது அங்க கவனமுடனும் கடமையுடனும் செயல்பட வேண்டியது காவல்துறை தான். காவல்துறை தன்னுடைய கடமையில கவனம் குறையும் போதுதான் இது போன்ற தவறுகள் ஏற்படுது. எனவே காவல்துறை தன்னுடைய கடமையில கவனமாக செயல்பட்டார்கள் என்று சொன்னால் இறைவனின் நாட்டத்தோடு இந்த தவறுகளை காணாமலே ஆக்கலாம். எனவே இது போன்ற சமூக தீமைகள் பெருகுவதற்கு அதிக காரணம் பிள்ளைகள் தான் என்று கூறி எங்கள் அணியின் கருத்தை ஆணித்தனமாக நிலைநிறுத்திய வண்ணம் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி நூரா ஜாஸ்மின் அவர்கள் ஆன்லைன் கேம்ல பிள்ளைகள் ஊறி திளைப்பதையும் இன்னும் இசையினால் பிள்ளைகள் கெட்டு சீரழிவதையும் பற்றி தெளிவாக நமக்கு எடுத்து சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை யாரையாவது கூப்பிட்டு கேளுங்களேன், நீ என்ன இறைவனிடத்துல கேட்ப, உனக்கு என்ன இப்போ உடனே வேணும், என்ன வரம் வேணும் அப்படிலாம் கேட்போம்ல. அப்படியே எல்லா இடத்துல நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு கேட்டால் போனா கொரோனா திரும்பி வராதா அப்படின்னு துவா செய்வான். ஏன்? ஆமாம், ஸ்கூல் இல்லை, டியூஷன் இல்லை, ஒசடி இல்லை, ஹோம்ஒர்க் இல்லை, எக்ஸாம் இல்லை, அதில் தானே
இந்த கேமையே பிள்ளைகள் கத்துக்கிட்டாங்க? ஏன்னா வெளியிலே விட்டால் கொரோனா வந்துடும், வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சு மொபைலை கொடுத்து பல கேம்களுக்கு பிள்ளைகள் அடிமையானதே இந்த கொரோனாவுடைய நேரத்தில் தான். கொரோனா எதை கற்றுக் கொடுத்துட்டு போனதோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு நிறைய விளையாட்டு கேம்களை கற்றுக் கொடுத்துட்டு போனது. நடு ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன், திடீரென்று ஒரு சவுண்டு, டே புட்ரா புட்ரா மாப்பிள்ள புட்ரா புட்ரா சுட்ரா சுட்ரா அவனை. என்னமோ உனக்குத்தான் நடக்க போகுது, ஊர்ல விபரீதம் நடக்க போகுது. நான் ஒரு புறம் பயந்து போலீஸாருக்கு போன் தகவல் சொல்லிடுவோன்னு நினைச்சிட்டேன். கடைசியில பார்த்தா அவன் விளையாண்டுகிட்டு இருந்தது பப்ஜி கேமு. இன்னைக்கு பிள்ளைகளுடைய நிலை இந்த கொரோனாக்கு பிறகு இப்படிதான் கேமிலே மூழ்கி பிள்ளைகள் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை பெற்றோர்களாகிய நாம் என்ன செய்யணும்? கவனத்தை கொண்டு அதை சரி செய்யணும். அடுத்து இறுதியாக எல்லாமே சொல்லி முடிச்சிட்டீங்க, அடுத்து பாருங்க. அடுத்து நான் சொல்றதுல நடுவர் எங்களுக்கு தான் தீர்ப்பை சொல்லுவாங்க அப்படின்னு அவளோடு ஒருத்தவங்க பெற்றோர்களே என்று பேசுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. வாங்க நூரா நிசா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு ஒரு தடவை சொல்லுங்க. இப்பதான் நம்ம கேட்டாங்க, எங்க அணி சார்பாகவும் கேட்கணும்ல, போட்டி போட்டு அதையும் கேட்பீங்களா? சமூக தீமைகள் பெரிதும் அதிகரிக்க காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா? எதற்காக கேட்குறேன் அப்படின்னா, எதிரணி சகோதரிகள் சொன்னாங்க நாங்கள் பட்டிமன்றத்தோட தலைப்பையே மறந்தவர்களாக பேசிட்டு இருக்கோன்னு. அவங்க முழுசா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க பட்டிமன்றத்தோட தலைப்பையே விளங்காதவர்களாக பேசிட்டு இருக்காங்கன்னு. நடுவர் அவர்களே, அவங்களுடைய கருத்துக்களாக எங்களால் மல்லு கட்ட முடியுமே தவிர மாற்று கருத்து தெரிவிக்க முடியாதான். சமூக தீமைகள் பெருக அதிக காரணம் பிள்ளைகள் தான் அப்படின்னு பேசியிருந்தா அவங்கள மாதிரி நாங்களும் மல்லு கட்டக்கூடியவங்களா இருந்திருப்போமோ என்னமோ. எதிரணி மாதிரி சப்ப கட்டு கட்டாம சரியான காரணங்களோடும் தகுந்த ஆதாரங்களோடு நான் பேச வந்திருக்கேன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான், தவறுகள் செஞ்சு நரகின் பக்கம் செல்லக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஒரு பொறுப்பா அல்லாஹ் கொடுக்கிறானா இல்லையா? மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். எதற்காக அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினா? அவங்க செய்யக்கூடிய தப்புலையே மூழ்கிய தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. அப்ப நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியா இருக்கணும் தானே அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பினா. நடுவர் அவர்களே, எதிரணியினர் நுனிப்புள் மேயக்கூடியவர்களாகவே இருக்காங்க. ஆடு மாடுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப ஆமா, அந்த அளவுக்கு புரியாதவங்க எல்லாம் இருக்காங்க. மேலோட்டமா பாக்குறாங்களே தவிர அடிப்படை விளங்காதவர்களா இருக்காங்க. என்னமோ அவங்க பேசுற பேச்செல்லாம் பாருங்களேன், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் சரியான முறையில் வளர்க்க பொறுப்பு தவறியதின் விளைவே இன்று சமூக தீமைகள் பெருக அதிக காரணமாயிருச்சு. இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் வாழும்போது எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, தன்னுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலையும் எந்த ஒரு கஷ்டத்தையுமே அனுபவிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அனைத்து ஏழ்மையான நிலைகளுக்கு மத்தியிலும் என்ன பண்றாங்க? பிள்ளைங்களை தன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் ஏழ்மையான நிலைகளுக்கு மத்தியிலும் தன்னுடைய பிள்ளைகளை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையில அமர்த்திருக்காங்க. பிள்ளைங்களை ஆடம்பரமான, அதாவது பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டா மட்டும் பெற்றோர்கள் தான் பெற்றோருங்கிற அந்தஸ்து அடைஞ்சிட முடியாது. பெற்ற பிள்ளைகளை பொறுப்புடன் வளர்த்தால் மட்டுமே பெற்றோர் தான் பெற்றோருங்கிற அந்தஸ்தை முழுமையான முறையில் அடைய முடியும். நடுவர் அவர்களே, இந்த கூட்டத்தில் பட்டிமன்றத்தை கவனிக்காம இருக்கிறது 3 பேர் தான். அது வேற யாரும் இல்லை, எங்க எதிரணி சகோதரிகள் தான். ஏற்கனவே எங்களுடைய அணி சார்பதை சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். யாபுனைய, என் அருமை மகனே, அகீமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டு, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு, வஅன்ஹு அனில் முன்கர், தீமையை தடு. உனக்கு எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் நீ பொறுமையாயிரு, இப்படிதான் உறுதியா இருக்கணும். இது லுக்மான்கிற நல்லடியா தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான். எப்பேற்பட்ட அறிவுரை இது! எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லி வளர்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. சொன்னாலும் பிள்ளைகள் கேட்குமா? சாதாரணமா தொழுவுன்னு சொன்னா நீ முதல்ல ஒழுங்கா தொழுவுறியா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில தான் பிள்ளைகள் இருக்கும். அப்ப இறையச்சோங்கிறது நமக்கு முதல்ல இருக்கணும். நமக்கு இருந்தாதானே அது பிள்ளைகளிடத்துல வரக்கூடியதா இருக்கும்.
அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி, ஆண் தனது குடும்பத்துக்கு பொறுப்பாளியே, வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவன் தனது பொறுப்புக்கு உட்பட்டவை பற்றி விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ராயியா ஃபி பைத்தி ஜௌஜிஹா, பெண் தனது கணவரது வீட்டுக்கு பொறுப்பாளி. வ மஸ்ஊலா அன் ரஇயத்திஹா, அவள் தனது பொறுப்புக்கு உட்பட்டவை பற்றி விசாரிக்கப்படுவாள். அப்ப தாய் தந்தை பெற்றோர்களாகிய இருவருமே தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் பொறுப்பாளிகள். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பொறுப்பு விஷயத்துல சரியான முறையில் நடந்துக்கிறாங்களா? பல பெற்றோர்கள் அலட்சியமா தான் நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு பல பிள்ளைகளுடைய தகப்பன்மார்கள் வெளிநாட்டுல வேலை பார்க்கறாங்க, தாய்மார்கள் அடுப்பங்கரையே கதின்னு தள்ளப்படுறாங்க. இதுக்கு இடைப்பட்ட சூழ்நிலையில வளரக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்குன்னு தனி உலகம், அவங்களோட அந்த தனி உலகத்துல அவங்க மனம் போன போக்குல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில தான் செல்போன் ஒன்ன பெற்றோர்கள் கொடுக்குறாங்க. எதிரணி சகோதரிகள் சொன்னாங்க, இந்த செல்போன் விஷயத்துல மாற்று கருத்து தெரிவிக்க முடியாதான். அதாவது இந்த செல்போன்ல பிள்ளைங்க இந்த அளவுக்கு தீமைகளை செய்யறாங்க, இந்த அளவுக்கு தீமைகள்ல மூழ்குறாங்க. அவங்க செய்யக்கூடிய தீமையின் காரணமா மார்க்கத்தை விட்டே வெளியேறக்கூடிய அளவுக்கு அவங்க தீமைகளை செய்யறாங்கன்னு புலம்புன்னு புலம்பி தள்ளினாங்களே. முதல்ல அந்த போனை வாங்கி கொடுத்தது யாரு? பெற்றோர்கள் தானே. நிதானமாக சிந்தித்து பாருங்கள் எதிரணி சகோதரியன்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. இந்த போனை வாங்கி கொடுத்ததே பெற்றோர்கள் தான் அப்படிங்கிற செய்தியை மறந்துட்டாங்களா இல்ல மறைச்சிட்டாங்களா? போனை வாங்கி கொடுக்கறது தவறு கிடையாது. எதிரணி சகோதரி சொன்னாங்க, தேவைக்காக வாங்கி கொடுக்குறாங்க. தேவைக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய போனே இந்த வயசுல தேவைதானான்னு பார்த்து எத்தனை பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பள்ளி பருவத்திலேயே இந்த போனை வாங்கி கொடுத்துறாங்க. கல்விக்காக மட்டும்தான் அவங்க பயன்படுத்துறாங்களா? எத்தனை பெற்றோர்கள் கண்காணிக்க கூடியவங்களா இருக்காங்க. இன்னைக்கு பள்ளி பருவத்திலேயே இந்த போன்ல அவ்வளவு தவறுகள்ல பிள்ளைங்க ஈடுபடுறாங்க. அது பெற்றோர்கள் கண்டுக்கிறது கிடையாது. அவங்க கண்காணிக்கமா இருந்ததோட விளைவு கல்லூரி பருவத்தில் அடைகிறாங்க பெற்றோர்கள். பள்ளி பருவத்திலேயே பிள்ளைங்களை கண்டிக்கல, கல்லூரி பருவத்தில் பிள்ளைங்க அடைஞ்ச உடனே இந்த அளவுக்கு போன் மூலியமா என்னோட பிள்ளை இவ்வளவு தவறுகளை செய்யுது, நான் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டுது, போன் விஷயத்துல நான் சொல்றதை கேட்கவே மாட்டுது. பள்ளி பருவத்திலேயே கண்டிக்கல, அப்ப எப்படி கல்லூரி பருவத்தில் பிள்ளைங்க கேட்கக்கூடியவங்களா இருக்கும்? நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரி சொன்னாங்க, இந்த போன் விஷயத்துல பெற்றோர்களை குறை சொல்லவே முடியாது. ஏன்னா நல்லா படிச்ச பெற்றோர்களா இருந்தாலுமே பிள்ளைங்க தான் இந்த போனை அதிக அளவுல சொல்லி கொடுக்குறாங்க. இந்த போன் விஷயத்துல அதிகமா தெரிஞ்சவங்களா பிள்ளைகள் தான் இருக்காங்க. சரிதான், கெட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கத்தான அதிக ஆர்வம், அது அதிக அளவுல தெரிஞ்சனால பெற்றோருக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாவும் இருக்காங்க. இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, பெற்றோர்களுக்கு போனை யூஸ் பண்ண பயம். நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா ஏதாவது அமைக்கிறோமோ, அதாவது அந்த போன் விஷயத்துல பெற்றோர்களுக்கே நம்பிக்கை இல்லை. தனக்கே நம்பிக்கை இல்லாத ஒரு பொருளை எந்த நம்பிக்கையில தனிமையில பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கக்கூடியவங்களா பெற்றோர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அம்மாவுடைய போன்லயே தவறுகள் அதிகமாயிடுச்சுன்னு எதிரணி சகோதரி சொன்னாங்க. அம்மாவுடைய போன்லயே எப்படி தவறுகள் அதிகமாகுது? அம்மா கண்காணிக்காதனால தான் ஆகுது. எதிரணி சகோதரிகள் தாராள மனசுள்ளவங்களா இருக்காங்க. எங்களுக்கான பாயிண்ட்ஸை தாராளமா அள்ளி போடுறாங்க. அம்மாவோட போன்லயே தவறுகள் அதிகமாகுதா? அம்மா கவனிக்காட்டி அம்மாவோட போன்ல தவறு அதிகமாக தானே செய்யும். இன்னைக்கு அது அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து, செல்லையும் கையில கொடுத்து நரகத்திற்கு செல்ல வழிவகுத்து கொடுக்கக்கூடியவர்களாக யார் இருக்கா? பெற்றோர்கள் தானே இருக்காங்க. நடுவர் அவர்களே, எதிரடி சகோதரிகள் சொன்னாங்க, இன்னைக்கு இளைய சமுதாயம் போதைகளுக்கு அடிமையாகுது அப்படின்னு. போதைக்கு அடிமையாகலன்னு சொல்றீங்களா? போதைக்கு அடிமையாக கூடியவர்களாக தான் இளைய சமுதாயம் இருக்குது. அதுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடியவர்களா யார் இருக்கா? பெற்றோர்கள் தானே இருக்கிறாங்க. இதை பத்தி இந்த போதைப் பொருட்களுக்கு பிள்ளைங்க எப்படி அடிமையாகிறாங்கன்னு என்னுடைய அணி சகோதரி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பாவம் எதிரணி தான் இதையும் கவனிக்க மாட்டாங்களே. பரவாயில்ல, நான் திருப்பியும் சொல்றேன். எப்படி அவங்க அடிமையாகிறாங்க? இன்னைக்கு சின்ன வயசுல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகிட்ட அவங்களுக்கு தேவையான போதைப் பொருட்களை வாங்க பெற்றோர்களே காசு கொடுத்து அனுப்புறாங்க. அதை பார்த்து பார்த்து வளர்ற பிள்ளை என்ன பண்ணுது? நம்மளும் இவங்கள மாதிரி பெரிய பிள்ளையா ஆனா போதைப் பொருளுக்கு அடிமையாகணும், போதைப் பொருட்களை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுதுன்னா அதுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடியவங்களா பெற்றோர் தானே இருக்காங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இன்னைக்கு பல இளைஞர்கள் வெளியூர்ல தங்கி படிக்கிறாங்க.
கல்விக்காக வெளியூரில் தங்கி படிக்க வைக்கப்படுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு பொருளாதாரத்தை அனுப்புகிறாங்க அவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக. இந்த நேரத்தில் தான் ஒரு தவறு செய்கிறாங்க பெற்றோர்கள். பொருளாதாரத்தை அதிக அளவில் வாரி வழங்கிடுறாங்க. இன்னைக்கு பல ஆண்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யக்கூடியவங்க அங்கேருந்து பொருளாதாரத்தை சரியான முறையில் அனுப்பிச்சு இங்கே உள்ள குடும்பத்தை சரியான முறையில் நிர்வகிக்கிறாங்க. அப்படி நிர்வகிக்கக்கூடிய ஆண்கள் தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல பொறுப்பு தவறுறாங்க. பாசம் கண்ணை மறைச்சிருது. பொருளாதாரத்தை தாராளமா வழங்குறதுனால அவன் தேவைக்கு உள்ள பொருளாதாரத்தை பயன்படுத்திக்கிட்டு தேவைக்கு அதிகமா உள்ள பொருளாதாரத்தை போதைப் பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடியவனா இருக்கான். அப்ப இந்த போதைப் பொருட்களுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடியவங்களாம் யார் இருக்கா? பெற்றோர்கள் தானே இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை சரியான முறையில் கொடுத்தா அடுத்த மாசத்தோட ஃபர்ஸ்ட்ல அவன் பெற்றோர்களோட காலில் தானே உழுந்து கிடப்பான். அந்த போதைப் பொருட்களுக்கு அதை மறந்தவர்களாகவும் பொறுப்பு தவறியவர்களாகவும் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்தெந்த வயசுல பிள்ளைங்க என்னென்ன தவறுகளை செய்யும் அப்படிங்கிறது பெற்றோருக்கு நல்லாவே தெரியும். அந்த வயசை கடந்து வந்தவங்க தானே பெற்றோர்கள். பல பெற்றோர்களோட எண்ணமே என்னவா இருக்கு, நான் என்னோட இளமை பருவத்தில் என்னென்ன தவறுகளை செஞ்சனோ அந்த தவறுகள்லாம் என் பிள்ளை செஞ்சிடவே கூடாது, அது பக்கம் என் பிள்ளை போயிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அதற்கான என்ன கவனிப்புடன் நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சிந்திக்கவே மாட்டாங்க. முன்னாடி உள்ள பிள்ளைகள்லாம் பெற்றோர்களுக்கு பயந்தவங்களா வாழ்ந்தாங்க. எப்படி, நான் எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு தப்பையுமே செஞ்சிடக்கூடாது, நான் ஏதாவது ஒரு தப்பை செஞ்சேன்னு சொன்னா என்னோட வாப்பா வாசல்ல கம்பெடுத்துக்கு நிப்பார அடிக்கிறதுக்கு, என்னோட அம்மா திட்டுறதுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ள பிள்ளைகள்லாம் பயந்தவர்களாக வாழ்ந்தாங்க. அதுக்கு காரணம் யாரு? அவர்களுடைய பெற்றோர்கள் தான். இப்போ உள்ள பிள்ளைகளும் பயந்தவங்களா தான் வாழ்றாங்க. எப்படி, நான் செய்யற தப்பு என்னைக்காச்சும் என் பெற்றோர்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் வாழ்றாங்க. இதுக்கும் காரணம் யாரு? பெற்றோர்கள் தான். ஏன், முன்னாடி உள்ள பெற்றோர்கள்லாம் கண்டிப்போட வளர்த்தாங்க. இன்னைக்குள்ள பெற்றோர்கள்லாம் பிள்ளைகளை கண்டுக்காமையே விட்டு விடுறாங்க. எங்க நம்ம திட்டுனா பாசம் இல்லைன்னு நினைச்சு பிள்ளை விபரீதமான முடிவுக்கு போயிருமோ அப்படின்னு பயப்படக்கூடியவங்களா இருக்காங்க பெற்றோர்கள். பாசமே தீய வழிக்கு செல்ல விடாம தடுக்கிறது தானே. இந்த சூழ்நிலைகள்ல இப்படிதான் பிள்ளைகளை திட்டாம ஜாலியா வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கையிலேயே தொலைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க பெற்றோர்கள். இந்த காலத்துல கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். கல்விக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தாலும் எந்த ஒரு தவறும் கிடையாது. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில செல்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்தோட வழியிலே சாக்குவேன்னு எல்லாம் சொல்றான். அப்ப கல்விக்காக இன்னைக்கு தன்னுடைய கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் மாத்திக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணமா இருக்கிறது யாரு? பெற்றோர்கள் தானே. நடுவர் அவர்களே, தலைமுடி விஷயத்துல இளைஞர்களை கிளின்னு கிழிச்சாங்க எதிரணியினர். இந்த தலைமுடி விஷயத்துல பெற்றோர்கள் பொறுப்பே ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. அவன் இவ்வளோ ஸ்டைலாக வெட்டுறான், அதுக்கு பெற்றோர்கள் காரணமாக முடியாது. ஏன், வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு தானே வரான், அப்போ மொட்டை அடிச்சு விடலாம்ல. ஸ்டைலாக தான் வெட்ட தெரியாது பெற்றோர்களுக்கு, மொட்டை அடிக்கவுமா தெரியாது. அப்போ அந்த இடத்துல பிள்ளை தன்னோட இஷ்டத்துக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கே பொறுப்பு மீறியவர்களாக தானே பெற்றோர்கள் இருக்காங்க. நடுவர் அவர்களே, எதிரணி சகோதரிகள் எங்களுக்கு எதிரில் இருக்காங்களே தவிர எங்களுக்கு எதிராக இல்லை. ஏன்னா எங்களுக்கு தேவையான கருத்துக்களை தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பிடிஎஸ் சம்பவத்தை பற்றி சொன்னாங்க. ஏன்னா இந்த கொரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆசைப்பட்டு 3 மாணவிகள் தன்னுடைய ஊரை விட்டு போனாங்கன்னு. அந்த 3 மாணவிகளில் ஒரு மாணவியோட பெற்றோர் பிரிஞ்சவங்களா இருக்காங்க, ஒருத்தவங்க காது கேட்காதவங்களா இருக்காங்க. இதுலேருந்து நமக்கு எதிரணி சகோதரி என்ன சொல்ல வராங்க, அங்கே பெற்றோர்கள் முடியாதவங்களா இருக்காங்க, அதாவது பிரிஞ்சவங்களா இருக்காங்க. அந்த இடத்துல பெற்றோரோட கவனிப்பு இல்லாதனால தான் பிள்ளைங்க வழி தவறியே போனுச்சுன்னு எதிரணி சகோதரி சொல்றாங்க. இப்படி பிள்ளைங்க மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கை, நம்ம பிள்ளை எந்த ஒரு தவறையுமே செய்யாது, சாதாரணமாக ஒரு பிள்ளை இந்த மாதிரி தவறை செய்யுது அப்படின்னு சொன்னால் என் பிள்ளை இந்த மாதிரி செய்யாது, என் பிள்ளை இந்த மாதிரி செய்யாது, என் பிள்ளை இந்த தவறை செய்யாதுன்னா அப்போ எந்த பிள்ளை தான் தவறை செய்யுது? இன்னைக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கையும் கண்மூடித்தனமான பாசமும் பெற்றோர்கள்ங்கிற பொறுப்பையை மீறியவர்களாக அவர்கள் செயல்படக்கூடிய காரணமாயிருச்சு. எதிரணி சகோதரிகள் காவல்துறையை பற்றி சொன்னாங்க. அதாவது சமூகத்தில் தீமை அதிகரிக்குதுன்னா அதை காவல்துறையை தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்ட்டு. இதில் நாங்கள் எந்தவித மாற்று கருத்தும் தெரிவிக்கலை. சமூகத்தில் தீமைகள் மேலோங்குதுன்னா அதை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் கட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடியவர்களாகவும் காவல்துறை தான் இருக்கணும். ஆனால்
அது எப்போது பெற்றோருடைய கைமீறி போகும்போது தான் பொறுப்பு. பெற்றோர்கள் ஆரம்பத்திலேயே பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தாங்கன்னா அது ஏன் காவல்துறை கைக்கு போகுது? இன்னைக்கு இப்படி பெற்றோர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்கிறனால தான் சமூக தீமைகளையே அதிக அளவில் பரவுது. மதுவுக்கும் மாதுக்கும் இந்த செல்போனுக்கும் பிள்ளைகள் அடிமையாகிறாங்கன்னா அதுக்கு காரணம் பொறுப்பற்ற பெற்றோர்கள் தான். சமூக தீமைகள் பெருக அதிக காரணம் பொறுப்பற்ற பெற்றோர்களே என்று உங்கள் அனைவரும் மனதிலும் ஆழ பதிய வைத்தவளாய், எதிரியை கொஞ்சம் குழப்பத்திலிருந்து தெளிய வைத்தவளாய் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, இந்த கூட்டத்தை கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கோங்க. இங்கே அதிகமாக இருக்கிறது இளைஞர்கள் தான். நீங்கள் வேற ஊரு போய் சேரணும், அதனால் நல்ல தீர்ப்பாக கொடுங்க. எதிரணி சகோதரிகள் வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான தீர்ப்பை தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு. அவங்களால கனவு மட்டும் தான் காண முடியுமே தவிர அவங்களோட கனவு பழிக்க போகிறதில்ல. நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பையும் கொடுக்க போகிறதில்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு, ஒரே சிரிப்பாக வருது. பார்த்துருவோம் உங்க கனவு பலிக்குதா இல்லை எங்க கனவு பலிக்குதான்னு. நடுவரே, நீங்களே ஒரு பெற்றோர், அவ்வளோதான் சொல்லிட்டேன். மேடைக்கு பின்னாடி தான் இளைஞர்கள் இருக்காங்க. நீங்க மேடையை விட்டு இறங்குனாலே உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க பெற்றோர்கள் தான். அதனால பெற்றோர்களை கடந்து தான் நீங்க பிள்ளைகளை சந்திக்கணும். அதனால தீர்ப்பை எங்க பக்கத்து பார்த்து சொல்லுங்க. மக்களே, கவனிச்சிங்களா? தமிழக வரலாற்றிலே இப்படி ஒரு பட்டிமன்றத்தை நான் வாழ்நாளில் பார்த்ததும் அல்ல, சந்தித்ததும் அல்ல. ஒரு பட்டிமன்றம்னா நடுவர் தாங்க மிரட்டணும், நடுவர் தாங்க கலாய்க்கணும், நடுவருக்கு எதிரணியினர் ஐஸ் வைக்கணும். ஏன்? நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு வரணும்னு. இங்க நிலைமைய பாத்தீங்களா? நடுவரைய மிரட்டுறாங்க. எப்படி? கொலை மிரட்டல்லாம் வேற விடுறாங்க. ஊருக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து என்னை இங்க உட்கார வச்சு போகணுமா வேணாமான்னு கேள்வி கேட்டு எனக்கு தான் தீர்ப்பு சொல்லணும், உடனே தான் தீர்ப்பு சொல்லணும் ரெண்டு பேரும் பேசுறாங்க. நீங்களே பார்த்துக்கிட்டீங்கல்ல, என்னத்த கொலை மிரட்டல் விட்டாலும் நாம தேவையான ஒரு தீர்ப்பை சொல்லிதானே ஆகணும். அப்ப நாம இப்ப தீர்ப்புக்கான ஒரு கட்டத்தை அடைந்து விட்டோம். இந்த சமூக தீமைகள் என்ன, பிள்ளைகள் செய்யக்கூடிய சமூக தீமை என்ன, பெற்றோர்கள் செய்யக்கூடிய சமூக தீமை என்ன அப்படின்னு இரண்டு அணியினருமே அவர்களுடைய வாதத்தை இங்கு எடுத்து வச்சாங்க. இப்போ இருக்கக்கூடிய தீமைகளை விட பல மடங்கு அதிகமான தீமை நபிகளாருடைய காலத்தில் இருந்தது. ஜாகிலியா காலம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அறியாமையின் உச்சம், காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை. எந்த அளவுக்கு என்ன, குடம் குடமாக மது. அதாவது ஊர்ல யாரு பணக்காரங்க அப்படின்னா நம்ம யார சொல்லுவோம், நல்ல காரு பங்களான்னு வாழ்றவங்கள சொல்லுவோம். ரசூலுல்லாஹி காலத்துல யார் தெரியுமா பணக்காரங்க? யார்கிட்ட அதிகமா மது இருக்கோ அவங்க தான் பணக்காரங்க. உன்கிட்ட ஒரு ட்ரம் தானா, என்கிட்ட 4 இருக்கு, உன்கிட்ட 4 தானா, என்கிட்ட 10 இருக்கு அப்படின்னு மதுவை வைத்து வசதி படைத்தவர்களாக இப்படி ஒரு வாழ்க்கை. விபச்சாரம் பெருக்கெடுத்தது. கணவனே மனைவியை விபச்சாரம் செய்ய அனுப்பும் அளவுக்கு கேடுகட்ட ஒரு வாழ்க்கை. மக்கள் அடிமைத்தனம். அதாவது ஒரு சந்தைக்கு போவோம், காய்கறி விற்கும், அத பழங்கள் விற்கும், இல்ல கருவாடு விற்கும், ஆடு மாடு விற்கும், பார்த்திருக்கோம். மனிதர்களை சந்தையில வித்து பார்த்திருக்கிறோமா? இந்த கொடூரமான வாழ்க்கையெல்லாம் நபிகளாருடைய காலத்திலே நடந்தது. இப்படி ஒரு கேடுகட்ட அனாச்சாரமான சமூக தீமைகள் நிறைந்த அந்த வாழ்க்கையிலே அவங்க வாழ்ந்த அந்த மக்களை நபிகளார் நேர்மையான நல்ல மிக்க மனிதர்களாக, சமூகத்தில் சிறந்த மனிதர்களாக ரசூலை எப்படி உருவாக்குனாங்க? அதற்கு நபிகளார் செய்தது என்ன? அவர்களிடத்திலே நபிகளார் ஏற்படுத்தியது இறையச்சம் மட்டும்தான். ஏன்னா இறையச்சம் தான் ஒரு சமூகத்தை நேர்வழிக்கு கொண்டு வரும். அதனாலதான் ரசூல்லா எந்த உரை பேசினாலும் சரி, அது எது சம்பந்தப்பட்ட உரையாக இருந்தாலும் சரி, அந்த உரையை மக்களுக்கு நிகழ்த்துவதற்கு முன்னால் 3 திருமறை குர்ஆனுடைய வசனத்தை சொல்லுவாங்க. 4வது அத்தியாயத்தின் முதல் வசனம், 3வது அத்தியாயத்தின் 102வது வசனம், 33வது அத்தியாயத்தில் 70வது வசனம். இந்த 3 வசனமும் என்ன சொல்லுது? மக்களே, அல்லாஹ்வை அஞ்சிக்கங்க. அதாவது எதை பத்தி சொன்னாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கங்கன்னு சொல்லாம நபிகளார் உரை நிகழ்த்தினதில்லை. ஏன்? அல்லாஹ்வின் அச்சம் இல்லாம நாம எவ்வளோ நேரம் பயான் கேட்டாலும் சரி ஒரு மாற்றமும் வராது. தொழுகையை பற்றி ஒரு இடத்துல பேசப்படுகிறதா, வீட்டுக்கு போன உடனே உள்ளம் பயப்படணும், அல்லாஹ்வை உறுத்தணும் மனம். தொழவில்லை என்றால் அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தில் நம்மை போட்டு விடுவானே, அந்த நரக நெருப்பை நம்மால் தாங்க முடியுமான்னு உள்ளத்துல பயம் வரணும். அப்படி வராம நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் வராது. விபச்சாரத்தை பற்றி பயான் கேட்டு போறோமா, அந்த விபச்சாரத்திற்கான வழியை
தூங்கும் போதும் அல்லாஹ்வை அஞ்சிக்கங்க, தொழுவுங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கங்க, ஜக்காத்து கொடுங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கங்க, விபச்சாரம் செய்யாதீங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கங்க, போதை மதுவை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி எதை சொல்லும் போதும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இது உரை நிகழ்த்தும் போது மட்டுமல்ல, ஒரு சக மனிதனிடத்திலே ஒரு தவறை பார்த்தால் கூட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் மீது தான் அச்சத்தை ஏற்படுத்துவாங்க. இப்னு மஸ்ஊத் அப்படிங்கிற சஹாபி அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அடிமையை அடிக்கிறாங்க. அதை பார்த்த ரசூலுல்லாஹ் வேகமா வந்து, இப்னு மஸ்ஊதே, இப்படி உன் அடிமையை அடிக்கிறாயே, எப்படி இந்த அடிமையை உன்னால் அடிக்க உனக்கு சக்தி இருக்கிறதோ அதை தாண்டி இறைவனால் உண்மை தண்டிக்க முடியும் என்று சொன்ன உடனே இப்னு மஸ்ஊத் அலி அவர்கள் அந்த சாட்டையை கீழே போட்டு பின்னொரு காலத்தில் சொல்றாங்க, எப்ப ரசூலுல்லாஹ் இறைவனால் உன்னை தண்டிக்க முடியும், அல்லாஹ்வுக்கு பயந்துக்கன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு விட்டதுதான் நான் அடிமையை விட்டது, ஒருபோதும் அதன் பிறகு நான் அடிமையை அடிச்சதில்லை அப்படிங்கிறாங்க. எப்படி ஒரு காட்டுமிராண்டி வாழ்க்கையை வாழ்ந்த மக்களிடத்திலே அல்லாஹ்வின் அச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தி அவர்கள் முழுமையாக அந்த சமூக தீமையிலிருந்து விடுபட்டவர்களாக வாழ ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியது என்ன, எப்படி திருத்தினாங்க, இந்த இறையச்சம் தான். அப்படி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த இறையச்சம் ஏற்பட்டு திருந்தினாங்கன்னா, அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்து விட்டால் அதைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. சாபித் பின் கைஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவங்களுக்கு இயற்கையாகவே குரல் ரொம்ப உயர்வான ஒரு குரல். ஒரு கட்டத்திலே ஒரு சம்பவம் ஏற்படுகிறது, அபூபக்கர் அலி அவர்களுக்கும் உமர் அலி அவர்களுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்படுகிறது. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம், அல்லாஹ்வின் தூதரின் குரலை விட உங்களுடைய குரலை உயர்த்தி பேசுறீங்களா அப்படின்னு ஒரு வசனம் இறங்குது. அப்ப அதை கேட்ட சாபித் பின் கைஸ் அலி அவங்க, நாம தானே அப்படி பேசுறோம், நம்ம குரல் தான் அப்படி உயர்ந்திருக்கு, அப்ப அல்லாஹ் நம்மளை கண்டிச்சுதான் வசனத்தை இறக்கிட்டான், நம்மள நரகத்துல போட்டுருவான் அப்படின்னு அச்சம் ஏற்பட்டு வீட்டுக்குள்ளேயே அழுது கொண்டே இருக்கிறாங்க. சாதர் அலி அவர்கள் அவங்களை சந்திக்கிறதுக்காக வராங்க. சாபித்தை, ஏன் அப்படி அழுவுறீங்க, நான் நரகவாசி ஆயிட்டேன், நான் நரகவாசி ஆயிட்டேன், நான் நரகவாசி ஆயிட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப அழுவுறாங்க. ஏன் உங்களை நரகவாசி ஆயிட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சாதர் அலி அவர்கள் கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதரின் குரலை விட என் குரல் உயர்ந்து இருக்கிறது, அப்படி உயர்த்தி பேசுபவர்களை அல்லாஹ் தண்டிச்சிட்டான், அல்லாஹ் கண்டிச்சு வசனத்தை இறக்கிட்டான், நான் நரகவாசி ஆயிட்டேன். திரும்ப அதை கேட்டுவிட்டு சாதர் அலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சொல்றாங்க, இதுபோல் சாபித் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சாதே, சாபித்திடம் சென்று நீ சொல், அவர் நரகவாசி அல்ல, அவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் 3 முறை நற்செய்தி சொல்றாங்க. அப்ப இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன படிப்பினை, அல்லாஹ் தடுத்து விட்ட ஒரு செயல் வாழ்நாளில் என் வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன், அப்படி நான் செஞ்சேன்னா அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்று சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அந்த இறையச்சம் ஏற்பட்டதே, இதுதான் அவர்களை நேர்வழிக்கு கொண்டு வந்தது. இன்னைக்கு இந்த இறையச்சத்தினால் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா நாம இறைவனை அஞ்சணும். எல்லாரும் எப்படி தப்பு பண்றாங்க, தனிமை தான் ஒருவரை தப்பு செய்ய வைக்குது. இங்க நம்ம தனியா தானே இருக்கோம், யார் நம்மளை பார்க்க போறா, இங்க நம்ம 2 பேர் தானே இருப்போம், யார் நம்மளை பார்க்க போறா, இது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ற எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை, எல்லோரும் இந்த தனிமையில தப்பு செய்யறாங்க. ஒரு பெண் தனியாக ஒரு அந்நிய ஆணிடம் பேசிய அந்த ஆடியோவை, உங்க பொண்ணு பேசின ஆடியோவை நீங்களே கேளுங்கன்னு ஒரு தாயிடத்திலே போட்டு காட்டப்படுது. அந்த தாயார் அந்த ஆடியோவை கேட்ட ஒரு சில நிமிடங்கள்ல காதை பொற்றி கொண்டு மயக்க அடிச்சு கீழே ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. இதை இன்னுமே என்னால் கேட்கவே முடியாது, இதை முதல்ல நிப்பாட்டுங்க. ஏன், ஒரு அந்நிய ஆணிடம் கணவன் மனைவி கூட இப்படி பேச முடியாத அளவுக்கு ஆபாச பேச்சுக்கள். ஒரு தாய் தன் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த மொபைல் போனை வாங்கி கொடுத்தாங்களே, அதுல நாம இப்படி ஒரு அந்நிய ஆணிடத்துல பேசுறோமே, இதை என் ரப்பு பாப்பான என்ற அச்சம் இருந்தால் அந்த பெண் அப்படி செய்வாளா? நாம தனியா தானே இருக்கோம், நாம தானே பேசுறோம், அம்மாக்கு தெரியாம டிலைட் பண்ணிடலாம் அப்படின்ற எண்ணம் தான் அவளை அதை தப்பு செய்ய வச்சுச்சு. அதே போல ஆண் பிள்ளைகளை பாருங்க, வாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா போயிடலாம், கஞ்சாவை எடுத்துட்டு போயிடலாம், மதுவை எடுத்துட்டு போயிடலாம், குளிச்சுக்கலாம், நம்ம தனியா தானே இருக்கோம், நம்ம 2 பேர் தானே இருக்கோம், நம்ம 3 பேர் தானே இருக்கோம், இப்படி மறைச்சிடலாம். இதுதான் அவனையும் தப்பு செய்ய வைக்குது. இந்த தனிமை என்ற ஒரு பேச்சுக்கு இஸ்லாத்தில் இடமல்ல. யாரு தனியா இருக்கிறா, நீங்களா தனியா இருக்கிறீங்க, நானா தனியா இருக்கிறேன் அல்ல. இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி ஹலக்க ஸமாவாதி வல்லர் பிசித்தத்தின் ஐயாம், அவன்தான் வானத்தையும் பூமியும் 6 நாட்களில் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அர்ஷின் மீது அவன் அமர்ந்தான். யாரிலமோ மா எலிஜு ஃபில்லர்லி வமா யஹ்ருஜு மின்ஹா, பூமியில் நுழைவதையும் பூமியிலிருந்து வெளியேறுவதையும் அவன் அறிவான். வமா என்சிலு மினஸ் ஸமாஇ வமா யஹ்ருஜு ஃபீஹா, வானத்திலிருந்து இறங்குவதையும் வானத்திற்கு ஏறுவதையும் அவன் அறிகிறான்.
வஹுவ மாக்கும் ஐனமா குன்தும் வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அவன் உங்களுடன் இருக்கிறான், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் உற்று நோக்குபவனாக இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றா? அதுல வானத்துக்கு மேல என்னெல்லாம் ஏறுதோ எனக்கு தெரியும், வானத்துக்கு கீழே என்னதான் இறங்குதோ எனக்கு தெரியும். நீ வானத்துல ஏறி போய் நீ ஃப்ளைட்ல பறக்கும் போது தப்பு பண்ணாலும் நான் பார்ப்பேன். நீ வேற ஒரு கிரகத்துக்கு நிலாவுல போய் நீ செஞ்சாலும் நான் பார்ப்பேன். பூமி உள்ள அண்டர் கிரவுண்ட்ல ஓட்ட போட்டு உள்ள போட்டு நீ போய் உட்காந்து தப்பு பண்றியா எனக்கு தெரியும். ஏன்? என்னிடத்துல எதுவும் மறையாது, நான் உன்னை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? எப்போதும் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறான், பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறான். இவ்வளவு கிட்ட அல்லாஹ் நம்மளை பார்க்கறாங்கிற அச்சம் நம்ம இடத்துல இருந்தா தப்பு செய்வோமா? இன்னும் என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான், வைன்ன அலைக்கும் லகாஃபிலின் கிராமன் காத்திபின் யஅலமூன மா தஃஅலூன். உங்களிடம் 2 எழுத்தாளர்கள் இல்லையா? 2 எழுத்தாளர்கள் உனக்கு நான் கொடுத்துருக்கிறேனே, நீ தனியாவா இருக்கிற? இல்லையே, வலதுபுறம் ஒரு எழுத்தாளர், இடதுபுறம் ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்களே, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களே. இல்ல மலக்கு வந்து பாத்ரூம் போனாங்க, அந்த நேரத்தில் நான் தப்பு செஞ்சுட்டேன் சொல்ல முடியுமா? இல்ல மலக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டாங்க, அந்த நேரத்தில் நான் தப்பு செஞ்சுட்டேன் சரி சொல்ல முடியுமா? மலக்கு சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, அவங்களோட வேலை என்ன? 100% அல்லாஹ் கொடுத்த ஒர்க்கை முடிப்பாங்க. நன்மையை பார்த்துக்கிட்டு நம்ம தூங்கும் போது கூட அவங்க நம்ம குறுகுறுன்னு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்படி நம்ம கூட எவ்வளவு இருப்பாங்க? நம்மளுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை மலக்குமார்கள் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அப்பா அல்லாத அதையும் எல்லாம் புரிய வைக்கிறான். நீயா தனியா இருக்க? இல்ல, நீங்க எத்தனை பேரு? ஒரு ஆள் இருந்தா அங்க 4ன்னு அர்த்தம். ஏன்? நீங்க ஒருத்தவங்க, மலக்குகள் 2 பேரு, அல்லாஹ் ஒருத்தன். அப்ப தனிமை என்ற ஒன்று பேச்சுக்கே இஸ்லாத்துல இடம் இல்லை. அப்புறம் எப்படி தப்பு செய்ய முடியும்? லுக்மான் அவர்களை பற்றி சகோதரிகள் சொன்னாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு செய்த அறிவுரையின் முக்கிய அம்சமான இந்த இறையச்சமும் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? என் அருமை மகனே, வானத்திலோ பூமியிலோ அல்லது பாறைகளுக்கு இடுக்கிலோ கடுகின் விதையளவு ஒன்று இருந்தால் கூட அல்லாஹ் அதை வெளிக்கொண்டு வர நினைத்தால் வெளிக்கொண்டு வந்து விடுவான். வானத்துல மறையாது, பூமியில மறையாது. பாறைக்கு இடுக்குல இருந்தாலும் யாருக்கு தெரியும்? அது உன்னை படைத்த ரப்புவுக்கு தெரியும். அவனிடத்திலே எதுவும் மறையாது. இன்னைக்கு பிள்ளைகளத்துல அறிவுரை சொல்லும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. இனி ஒரு தடவை சொன்னாங்க உன்னை தொலைச்சி கட்டிடுவேன். அதாவது அம்மாக்கு தெரியாம, அத்தாக்கு தெரியாம, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தெரியாம, ஊராருக்கு தெரியாம. அப்ப இவங்கெல்லாம் பார்த்தாதான பிரச்சனை, பார்க்காம தப்பு பண்ணலாம் நினைக்கிறான். ஆனா லுக்மான் அவர்கள் அவங்களுக்கெல்லாம் பயப்பட சொல்லல. யாருக்கு பயப்பட சொன்னாங்க? அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கிறான், அவன்கிட்ட எதுவும் மறையாது. இப்படிப்பட்ட இறையச்சம் இன்னைக்கு வந்தால்தான் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் என்று ஒளியும். இளைஞர்களே, இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம், அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மதுவிலும் போதையிலும் இன்னைக்கு ஊறி திளைக்கிறீர்களே, அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இதன் மூலம் நாம் நேர்வழி பெற்று இறையச்சம் ஏற்பட்டு நம் தவறுகளில் இருந்து திருத்தி கொண்டோம் என்று சொன்னால் கண்ணிய மூத்தையும் அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கான கூலியையும் அல்லாஹ் வழங்க தயாரா இருக்கிறான். இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? எப்படி நம்மால் போதையில விடுபட முடியும்? நாம நிறைய அதுல ஊறி போயிட்டோம், இனிமே அதுல இருந்து வெளில வர்றது கஷ்டம்னு. அதாவது மக்கா மதீனா வாசிகளிடத்துல இல்லாத ஒரு போதையா உங்களிடத்துல இருக்கிறது. குடம் குடமாக மதுவை அருந்தினார்களே, அல்லாஹ் மதுவை ஹராம் என்ற வசனம் இறங்கின உடனே தன்னுடைய தொண்டை குழிக்குள் அதை கையை விட்டு குமட்டி அதை அதிலிருந்து விடுபட்டார்கள். என்ன அவங்களால விடுபட முடியும் போது நம்மால் ஏன் விடுபட முடியாது? அப்ப இறைவனிடத்தில் நான் பயந்து அதிலிருந்து விடுபட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ்வின் கூலி, அல்லாஹ்வின் அருள் மிக சமீபத்தில் இருக்கிறது. வெளிநாட்டிலே ஒரு அரபு நாட்டிலே சூடானி ஒருவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். அந்த வழியாக வந்த ஒரு அரபி அந்த சூடானியை கூப்பிட்டு, இது ஆடெல்லாம் யாருது? இந்த ஆடெல்லாம் என்னுடைய கஃபீலுடையது. இவ்வளோ ஆடு இருக்கிறிய, ஒரே ஒரு ஆட்டை என்கிட்ட கூட, உன் கஃபீலுக்கு என்ன தெரியவா போது? இந்தா உனக்காக நான் பணம் தரேன் அப்படின்னு பணத்தை அப்படி நீட்டுகிறார். பணத்தை பார்த்து என்னென்னமோ செய்கிறாரு. ஆனால் அவர் என்ன செய்யல, எதுக்கு மசியல. அவர் சொல்றாரு, என் கஃபீல்கிட்ட நான் மறைச்சிருவேன்ப்பா, வானத்தின் பக்கம் கையை உயர்த்திய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நான் பயப்படுகிறேன், அவனிடத்தில் எதையும் மறைக்க முடியாது, நான் இதை கொண்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தெளிவாக இந்த இறையச்சத்தின் அடிப்படையில் அவர் அந்த வேலையை செய்யல. இந்த சம்பவம் அவர் வேலை செய்யக்கூடிய கஃபீலுக்கும் அந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது. அவரை கூப்பிட்டு பாராட்டி அவர் 10 ஆண்டு காலம் அங்கே வேலை செய்தால் என்ன கூலியோ அதை கொடுத்து உன் மனைவி மக்களோடு நீ போய் சந்தோஷமாக இருந்து அனுப்புறாங்க. அவர் இது போன்று நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் நினைச்சு அந்த செயலை செய்யாம இருந்தாரா? அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யாம இருந்தாரா?
அப்ப அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் ஒரு தீமை செய்யக்கூடிய சூழல் வரும்போது அந்த சமூக தீமையிலிருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் இம்மையிலே அந்த நிமிடத்திலே அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை கண்ணியப்படுத்துவான். இம்மையில மட்டுமா, மறுமையில் எப்படிப்பட்ட கூலி தெரியுமா அந்த இறையச்சவாதிகளுக்கு கிடைக்கும்? அல்லாஹ் அமர்ந்திருக்கக்கூடிய அர்ஷ் என்ற சிம்மாசனம், அந்த நிழலை தவிர வேற நிழலே இல்லாத அந்த நாளிலே அந்த இறையச்சவாதிகளை அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்களா வெயில்ல நிக்கலாமா? நீங்களா எப்படி ஒரு செயலை செஞ்சவங்க? உலகத்துல இருக்கும்போது எனக்கு பயந்து பயந்து சமூக தீமையிலிருந்து தப்பிச்சு வாழ்ந்தீங்களே, நீங்க வாங்க உங்களை நான் அரவணைக்கிறேன் என்று நம்மை தூக்கி அவன் அமர்ந்திருக்கக்கூடிய அர்ஷ் என்ற சிம்மாசனத்தின் கீழ் உள்ள நிழலை தருவான் என்றால், அந்த சூரிய வெளிச்சத்தில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பமே நம்மளுடைய உடலில் இருந்து அல்லாஹ் அதை படாமல் பாதுகாக்கிறான்னா, அப்ப நரகத்திலே நம்மை போடுவானா? அப்ப இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்துவான் என்று சொன்னால் அது இறையச்சவாதிகளைத்தான். அப்ப இனி வரக்கூடிய காலங்களில் நாம் என்ன செய்யணும்? நாம் அந்த போன்ற சமூக தீமைகளில் இருந்தோம் என்று சொன்னால் இறைவனுக்கு அஞ்சி அதிலிருந்து நம்மளை திருத்திக் கொள்பவர்களாக இருக்கணும். இப்படி இறைவனின் அச்சம் இல்லாமல் பல இளைஞர்கள் இது போன்ற சமூக தீமைகளிலே மூழ்கி இருந்தால் கூட பெற்றோர்களும் இது போன்ற தீமைக்கு காரணமாகத்தான் இருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்த அந்த இளைஞர்களை இப்படி இறையச்சத்தை கொண்டு மட்டும் அப்படியே மீட்டு மீட்டு எந்த அளவு அந்த இளைஞர்கள் ஆளானாங்கன்னா, நபிகளாரை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக ஆனாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை எப்படி சினிமாக்கு திரைப்படங்களை எல்லாம் பார்த்து நாம் யாரையும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நேசிக்கணுமோ அவங்கள நேசிக்காம சினிமா கூத்தாடிகள் பின்னால் அலைவதை பார்க்கிறோம். 2 அணியினரும் எவ்வளவோ செய்திகளை உங்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ஆனா நாம் யாருக்கு நேசிக்க வேண்டும்? லக்கது காலலக்கும் ஃபி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்துல தான் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. அப்ப அல்லாஹ்வின் தூதரை முன்மாதிரியாக கொண்டு நாம் வாழாமல் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல சினிமாக்களுக்கு பின்னால், சினிமா நடிகர்களுக்கு பின்னால் போறதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தெடுத்த அந்த இளைய பட்டாளம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பத்ருடைய யுத்தம், இஸ்லாமிய வரலாற்றில் முதல் யுத்தம். அந்த யுத்தத்திலே 2 இளைஞர்கள் போரிடுறாங்க. அந்த 2 இளைஞர்களும் அபூஜஹலை தேடுறாங்க. ஏன் அபூஜஹலை தேடியதற்கு காரணம், அபூஜஹல் நபிகளாரை திட்டினானாமே, அவனை 1-2 பார்க்காமல் விட மாட்டோம் என்று அபூஜஹலை தேடி அவனை கொன்று குவித்தது யார்? 2 இளைஞர்கள் தான். அப்ப இருந்த நபிகளார் உருவாக்கிய அந்த இளைய வட்டாரம் இப்போதும் அதே போல அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ்ந்தால் என்று சொன்னால், நபிகளாரை பின்பற்றி வாழ்ந்தால் இன்னைக்கு இளைய வட்டாரங்கள் மூலமாக வரக்கூடிய அனைத்து சமூக தீமைகளையும் நம்மால் ஒழித்து கட்ட முடியும். ஒரு பக்கம் பார்த்தா பிள்ளைகள் சமூக தீமைனா, இன்னொரு பக்கம் பெற்றோர்கள். அதாவது ஒரு சினிமா பாடல் ஒன்று கேட்டிருப்போம், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே
எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கருத்தை தான் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் சொல்லுது. எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறாங்க. அவங்க யூதனாகவும் கிறிஸ்தவனாகவும் நெருப்பு வணங்கியாகவும் பெற்றோரின் வளர்ப்பினால் தான் மாறுறாங்க. அப்ப எல்லா குழந்தைகளையுமே நம்மள்கிட்ட கொடுக்கும் போது அல்லாஹ் நல்ல குழந்தைகளை தான் கொடுக்கிறாங்க. நாம் தான் அதை வளர்க்கும் போது அதை சரியான முறையில் மார்க்கம் கற்பித்த விதத்திலே வளர்க்க தவறுறோம். ஏன்? நாமளே தான் சமூக சீர்கேட்டில் இருக்கிறோமே. இன்னைக்கு வட்டி வரதட்சணை போன்ற சமூக சீர்கேட்டில் இன்னைக்கு பெற்றோர்கள் ஊறும் போது அதை பார்த்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அதை தானே செய்வாங்க. இன்னைக்கு வட்டி கடையில அதிகமாக யார் கூட்டம்? நம்மளுடைய இஸ்லாமிய பெண்மணிகள் கூட்டம் தான். வட்டியை எல்லாம் எவ்வளவு தடுத்திருக்கிறான்? வட்டியில ஈடுபடுவது சைத்தான் தீண்டிய பைத்தியக்காரன் போல எழுப்பப்படுவான். யார் இந்த வட்டியில ஈடுபடுறாங்களோ அவர்களுக்கு கடுமையான துன்புறுத்தும் வேதனை இருக்கிற இந்த வட்டியை மிகப்பெரிய பாவமாக ஒரு பாவத்தின் லிஸ்ட்ல அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். இன்னைக்கு அந்த வட்டியை நகையை கொண்டு அடமான வைக்கிறாங்க. சகோதரிகள், ஏமா அந்த நகையை வித்துக்க கூடாதா? இதை போய் இப்படி வட்டியில வைக்கிறீங்களே. வித்துட்டா வாங்க முடியாதுங்க, செத்துட்டா போடவும் தான் முடியாது. வித்துட்டா வாங்க முடியாதுன்னு யோசிச்ச நாம செத்துட்டா போட முடியாதுன்னு யோசிச்சோமா? கையில இருக்கிற மோதிரத்தை மூக்குத்தியை கூட கழட்டி விடுவாங்க. ஏன்? தங்கம். அதை மண்ணில் வைப்பாங்களா? அப்ப நாம் போகும்போது எதையும் எடுத்துட்டு போறது இல்லையே. ஆனால் எடுத்துட்டு போகாத உலகத்திலேயே வித்துட்டா வாங்க முடியாதான், அதுக்காக வட்டிக்கு போறாங்களாம். வட்டியிலே வச்சுட்டு வரும்போதே மரணம் வந்து விட்டால் என்ன செய்வீங்க? அப்ப இப்படி நிலையில்லாத இந்த உலகத்துல அல்லாஹ் தடுத்த இந்த பெரும் பாவத்தில் நாமே இருந்தோம்னா இன்றைய பிள்ளைகள் இருப்பாங்களா? இந்த மேடையில இதைக்கு பேசின இந்த பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன 60 வயசு 70 வயசு ஆகுதா? இவங்களாம் டீனேஜ் வயது பிள்ளைகள். இந்த டீனேஜ் வயதிலேயே இந்த சமூக தீமை என்ன இருக்கு, பெத்தவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு இன்றைக்கு ஊர் மக்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நாலேஜ் அவங்களுக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? மார்க்க கல்விதான். இப்ப பூவோடு சேர்ந்தால் நாறு மடக்குங்கிற மாதிரி நம்மளுடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் மார்க்க கல்வியோடு உலக கல்வி சேரும் போதுதான் இரண்டும் சேர்ந்து இந்த சமூகத்தில் சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் பல ஊருக்கு போயிருக்கிறேன். அங்க போகும்போதெல்லாம் மார்க்க கல்வி கற்க முடியாமல் பல பெண்கள் கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு கத்துக்க ஆசையா இருக்கு, குர்ஆன் ஓத ஆசையா இருக்கு, சொல்லி கொடுக்க ஆள் இல்லைன்னு. ஆனால் நாச்சி குளம் பெண்களே, உங்களுக்கு அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்கிறான். இங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வரமாட்டுக்கிறாங்க. நீங்க இருக்கக்கூடிய ஆலிமாக்கள்லாம் வருத்தப்படுறாங்க. அப்ப இங்க உங்களுக்கு மார்க்க கல்வியை மதிய நேரத்திலும் இரவு நேரத்திலும் சொல்லி கொடுப்பதற்காக பல ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. எனவே மார்க்கம் கற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கினோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் சிறந்த ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி சிறந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அல்லாஹ் வல்ல இறைவன் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியிலே இறுதி தீர்ப்பு பிள்ளைகளும் காரணமாக இருக்கிறாங்க, பெற்றோர்களும் காரணமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒருபடி பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும் என்பதை தீர்ப்பாக செய்து இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியினை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.